யாவரையும் கிறிஸ்துக்குள்ளே வாழ்த்துகின்றோம். இந்த நாளிலே ஈஸ்டர் தினமாக இருக்கிறனால ஆண்டோடைய உயிர்த்தெழுதலின் நாள். என்ன நாள்? உயிர்த்தெழு இருக்கிற நாளிலே மிக முக்கியமான நாள் உயிர்த்தெழுதல் நாள். கிறிஸ்துமஸை நாம் எப்படி ஒரு செலிப்ரேஷனாக கொண்டாடுறோமோ அதே போல் ஆண்டோடைய உயிர்த்தெழுதலை நாம் கொண்டாட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. எனவே இந்த உயிர்த்தெழுதலுடைய ஆண்டோடைய வார்த்தையை நாம் கொஞ்சம் நேரம் பார்க்க போகிறோம். இன்றைக்கி செய்தியினுடைய தலைப்பு புதிய ஆரம்பம், நியூ பிகினிங். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்? நியூ பிகினிங்கை பார்க்க போகிறோம். கடந்த தடவை நம்ம பார்த்தோம் எல்லாம் முடிந்தது என்று பார்த்தோம். என்ன பார்த்தோம்? எல்லாம் முடிந்தது. அருமையாக ஒரு பாட்டு பண்ணாங்க. எல்லாம் முடிந்தது, தரித்திரம் முடிஞ்சிச்சான், சாபம் முடிஞ்சிச்சான், அவன் பாவம் முடிஞ்சிச்சான், எல்லாம் முடிஞ்சிச்சேன்னு சொல்லி. ஆனால் சிலருக்கு வாழ்க்கையும் முடிஞ்சிச்ச மாதிரி இருக்கும். எப்படி இருக்கும்? இனிமேல் எங்கேயா வாழ்க்கை முடிஞ்சிச்சேயா, என் வாழ்க்கை இனிமேல் என்ன ஆச்சு? எல்லாம் முடிஞ்சிச்சு. என்ன ஆச்சு? எல்லாம் முடிஞ்சிச்சுல பல அர்த்தங்கள் இருக்குது. நல்ல கெட்ட காரியங்களும் முடிஞ்சதில் தான் வரும். சில நேரத்தில் நல்ல காரியமும் நம்ம என்ன செய்கிறோம்? முடிஞ்சிச்சுன்னு வரும். எல்லாம் முடிஞ்சிச்சுங்க பாஸ்டர், இனிமேல் ஒன்றும் செய்ய முடியாது அப்படிங்கிற மாதிரி எண்டுக்கு நம்ம வச்சுறோம். இன்றைக்கி என்ன செய்கிறோம்? எல்லாம் முடிந்தது என்று சொல்லக்கூடிய நம்ம வாழ்க்கையில் கர்த்தர் புதிய ஆரம்பத்தை கட்டளையிட போகிறார். எதை கட்டளையிட போகிறார்? ஆரம்பத்தை கட்டளை போகிறார். இந்த குட் ஃப்ரைடே என்பது ஒரு வேதனை உள்ள நாளாய் அப்பொழுது காணப்பட்டிருந்தது. இன்னைக்கு அப்போஸ்தலர்களுக்கெல்லாம் அந்த குட் ஃப்ரைடே கொஞ்சம் வேதனையாக இருந்திருக்கும். ஏன்னா இயேசுநாதர் சிலுவையில் அறைந்த அந்த காரியத்தை பார்த்து இந்த குட் ஃப்ரைடே ஃபுல்லாக வேதனையை அனுப்பிச்சிருப்பாங்க. அந்த ஈஸ்டர் சண்டேங்கிறது உயிர்த்தெழுதல்னால ஒரு சந்தோஷத்தை அனுபவிச்சிருக்காங்க. இதுக்கு ரெண்டுக்கும் இடையில ஒரு நாள் இருக்குது பார்த்தீங்களா, சாட்டர்டே. அந்த டே தான் அது ஒரு சைலண்ட் டே என்று சொல்கிறார்கள். என்ன டே என்று சொல்கிறார்கள்? சைலண்ட் டே. அந்த டேயில் தான் அவங்க என்ன நினச்சாங்களா, நமக்கு எல்லாமே முடிஞ்சிருச்சு. அப்போஸ்தலர் என்ன நினச்சாங்க? ஊழியம் முடிஞ்சிச்சு, வாழ்க்கை முடிஞ்சிச்சு. இயேசுடைய தாய் நினச்சிருப்பாங்க எல்லாம் முடிஞ்சிச்சு, இதோட இனிமேல் என்ன ஆச்சு? நம்ம வேலையை பார்க்க போவோம், இனி இவரை நம்பி பிரயோஜனம் இல்லை. ஆனால் இன்றைக்கி கர்த்தர் சொல்கிறாரு, எல்லாம் முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறீங்க, இனிமேல் தான் வாழ்க்கை ஆரம்பிக்க போகுது. ஹல்லேலூயா. அநேகருக்கு மரணம் கூட முடிஞ்சிச்சுன்னு நினைப்பாங்க. நம்மளுக்கு எல்லாமே ஆரம்பம் தான், முடிவு கிடையாது. அப்போ எல்லாம் முடிந்தது என்று ஆண்டவர் சொன்னார். எதற்காக சொன்னார்னு சொல்லி சில காரியத்தை குறித்து நான் பார்க்க போகிறோம். யோவான் 19:30 கடந்த வாரம் நாம் பார்த்தோம். யோவான் 19:30 எல்லாம் முடிந்தது என்று சொல்லி அவன் முடிந்தது என்று சொல்லி. அப்போ இயேசு கிறிஸ்துடைய 6வது வார்த்தையில் ஒரு வார்த்தை பார்த்தோம், எல்லாமே முடிஞ்சிருச்சு, எல்லாமே முடிந்தது பார்த்தோம். ஆனால் யோவான் 13:33 வாசிக்க போகிறோம். யோவான் 13க்கு வாங்க. யோவான் 13, 33, 36 வசனங்களை வாசிக்க போகிறோம். யோவான் 13 யோவான் 1:3 13, 33 வாசிக்கிறோம். பிள்ளைகளே, நீ கொஞ்ச காலம் நான் இப்போ இயேசு கிறிஸ்து அப்போஸ்தலர்கிட்ட சொல்கிறாரு, பிள்ளைகளே இன்னும் கொஞ்ச காலம் நான் உங்களோடு இருப்பேன், என்னை தேடுவீங்க, ஆனால் நான் போகிற இடத்துக்கு வரக்கூடாது என்று யூதரோடு சொன்னது போல் இப்போது உங்கள்கிட்ட சொல்கிறேன். அடுத்து 36 போடுங்க. 36 சீமோன், ஆண்டவர் நீ எங்கேப்பா போகிறீங்க? நான் போகிற இடத்துக்கு என் பின்னே வரக்கூடாது, பிற்பாடு என் பின் வருவாய் என்றார். அதுக்கடுத்து 14வது அதிகாரம் 1, 2, 3 போடுங்க. 14வது அதிகாரம் 1, 2, 3 14, 1, 2. இப்போ ஆண்டவர் சொல், உங்கள் இருதயம் கலங்க. நான் முடிச்சுட்டு போயிட்டேன்னு நினச்சிட்டேன். இப்போ எல்லாமே நான் மரணத்துக்குள்ளே போகிறேன்னொன்னே அதோட ஆண்டவர் சாப்டர் க்ளோஸ்ன்னு நினைக்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நான் போகிறேன்ப்பா, பின்னுக்கு நீ வருவப்பாங்கிறாரு. இது ஒரு முடிவு இல்லை. என்னது இல்லை? இது ஒரு முடிவு இல்லை. நான் போகிறேன், ஆனால் திருப்பி நான் என்ன செய்ய போகிறேன்? வரப்போகிறேன், உங்களையும் கூட்டிகிட்டு போக போகிறேன். இவ்வளவும் சொல்கிறாரு. அவங்க நினச்சிட்டாங்க இவர் மரணத்தோட வாழ்க்கை முடிஞ்சிச்சு, இவர் வாழ்க்கை மரணம் இதோட முடிஞ்சிருச்சு. அவர் தெளிவாக சொல்கிறாரு, நான் போகிறேன், உங்களுக்கு அந்த எல்லாம் அழகாக பார்ப்போம்ங்க. இப்போ அப்போஸ்தலரை பார்த்து சொல்கிறாரு, ஏன் நீ கலங்கி போயிருக்க, என்கிட்ட விசுவாசமாயிரு. அதுக்கடுத்து 2வது வசனம் 3வது வசனம் போடுங்க. நான் போய் நிறைய வீடு, உனக்கு வீட்டில் இடம் இருக்குது, நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன், உங்களுக்கு ஒரு இடத்த ஆயத்தம் பண்ண போகிறேன். அடுத்த வசனம் போடுங்க. நான் போய் உங்களுக்கு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண பிறகு நான் திருப்பி நீங்கள் இருக்கும்படி மறுபடியும் ஒன்றும் மண்டையில் ஏறலாம். இவனா இவங்களுக்கு பேர் தான் அப்போஸ்தலர்கள். இவங்களுக்கு பேர் தான். இவ்வளோ தெளிவாக சொல்கிறாரு. இவனுக்கு ஒன்றுமே புரியலை. இவர் என்ன சொல்கிறாருன்னே புரியலையா. சாக போகிறேங்கிறாரு ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் வாழ போகிறேங்கிறாரு. இது வரைக்கும் இப்படி ஒரு செய்தியை நம்ம கேட்டதே இல்லையே. நம்ம வேலை போகிறேன், ஒரு வீட்டை கட்டுறேன், வாரேங்கிறாரு. நல்ல ஒருவேளை மரண பயத்தில் ஏதோ கலண்டுருச்சு போல. என்ன நினைக்கிறாரு அவர்? மரண பயத்தில் அவருக்கு என்ன ஆயிடுச்சு? மனநிலை ஏதோ பாதிக்கப்பட்டுருச்சுன்னு நினைக்கிறேன். அதனால ஏதோ போகிறேங்கிறாரு, வீடு கட்டுறேங்கிறாரு, திருப்பி வாரேங்கிறாரு, கூட்டிகிட்டு போகிறேங்கிறாரு. ஒன்றுமே புரியல. சரி, இப்போ யோவான் 21க்கு வருவோம். யோவான் 21 3வது வசனம் வாசிப்போம். யோவான் 21 3வது வசனம்.
யோவான் 21 3வது வசனம் 6வது வசனம் 14வது வசனம். உங்களுக்கு போய் என்ன செய்கிறேன், இல்லை வாமா, நீ எதுக்கு போகிற, அவங்க பார்த்துக்கிடுவாங்க, நாயை பார்த்துக்கிடுவாங்க, நீ வந்துரு, டிஸ்டர்ப் பண்ணாது, உட்காந்துரு. ஆண்டோடைய வார்த்தை உனக்கும் கடந்து வந்துருக்கு. இங்கே வாசிக்கிறோம், நல்லா கவனிங்க, இங்கே வாசிக்கிறோம், நான் மீன் பிடிக்க போகிறேங்கிறாரு. கத்த சொல்ல என் முடியலை, இது முடியலை. நல்லா கொஞ்சம் ஷார்ப்பாக கவனிங்க, கொஞ்சம் கவனத்தை அங்கெங்கே செதறடிச்சிடாதீங்க. என்ன இருந்தாலும் பரவாயில்ல. இப்போ நீங்கள் வந்து எனக்கு விசேஷத்தவர்களை பொழுது இல்லை கூர்ந்து கவனிச்சுட்டு வாங்க. உன் வாழ்க்கையில் எண்டு நீ எதையுமே நினைக்காத, இதுதான் எண்டு நினைச்சிடாதீங்க. நீங்கள் தான் கற்பனை பண்ணுறீங்க. இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, நீ எண்டு இல்லைடா, நான் மேலே போய் உனக்கு இவ்வளோ ஆயத்தம் பண்ணி உன்னை கூட்டிகிட்டு வரேன்னு சொன்னால், இப்போ யோவான் தலைமையாக இருக்க பேதுரு சொல்கிறாரு, நீ மேலே அவரனா நம்ப வேணாண்டா, நம்ம என்ன போயிடுவான், நம்ம அவன் வேலையை பார்க்க போயிடும், மீன் பிடிக்க போகிற மீன் நிறையா இருக்குல்ல, நம்ம அவன்கிட்ட தான் வலையை கொடுத்துட்டு வச்சோம், அவன்கிட்ட தான் போட்டை கொடுத்துட்டு வச்சோம், அவன்கிட்ட தான் துடுப்பை கொடுத்து வச்சுட்டோம், அதெல்லாம் கொஞ்சம் இருக்கட்டும், அவன்கிட்ட ரிசர்வ், சில பேர் ரிசர்வ் பண்ணி வச்சுருப்பாங்க, அது மாதிரி எல்லாம் ரிசர்வ் பண்ணி வச்சுருக்கோம், போய் எல்லாம் வாங்கிக்கிடுவோம். அப்போ இவங்க முடிஞ்சதுன்னு ஒன்னே எல்லாமே முடிஞ்சதுன்னு நினச்சாங்க. தேவப்பிள்ளை எல்லாம் முடியலை, இனிமேல தான் ஆரம்பம். சொல்லுங்கள், இனிமேல் உங்கள் வாழ்க்கையில் இனிமேல தான் ஆரம்பம். உன் தரித்திரம் நீங்கள் இனிமேல் செழிப்பு இனிமேல தான் ஆரம்பம். கத்த சொல்ல இனிமேல தான் எனக்கு ஊழியமே ஆரம்பங்கிறாரு. 65 வயசுக்கு 65 வயசுக்கு பிறகு கத்த சொல்கிறார், இனிமேல் தான் உனக்கு 65 வயசில் ரிட்டைர்மெண்ட் ஆகி என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வீட்டுக்கு வந்துட்டாங்க 60 வயசில். ஆனால் ஆண்டவர் சொல்ல இனிமேல தான் உனக்கு ஆரம்பிக்க போகிறேங்கிற. அப்புறம் இதுவரைக்கும் என்ன ஆண்டவர் செஞ்சேன், இதேபோல் இனிமேல தான் உனக்கு ஆரம்பம். இட் இஸ் நியூ பிகினிங். ஹல்லேலூயா, உற்சாகமாக இருங்க. இப்போ பேதுரு பிளான் பண்ணிட்டாரு. என்ன பிளான் பண்ணிட்டாரு, மீன் பிடிக்க போகிறேன் என்றான். அதுக்கு நாங்களும் இவனாச்சும் அட்வைஸ் பண்ணுறானா, எல்லாருக்கும் தான் சொன்னார், இவனாச்சும் ஒருத்தர் அட்வைஸ் பண்ணனே, டே என்னடா சொன்னார் அவரே, நீங்கள் இப்படியே மீன் பிடிக்க போக சொன்னார் ஆண்டவரே, மீன் பிடிக்க போக சொன்னாரா, வேகமாக கவனிச்சிங்கன்னா தான் நான் வேகமாக போக முடியும். மீன் பிடிக்க போக சொன்னாரா, போக சொல்லலை. இவனே முடிவு பண்ணிட்டான். என்ன பண்ணிட்டான், இனிமேல் அவரை நம்புறது வேஸ்ட்டு, அவர் ஏதோ வந்தார், சாப்பாடு போட்டார், மீன் கொடுத்தாரு, நீ போயிட்டாரு, இனிமேல் அவரை எதிர்பார்த்த. இப்போ சொல்கிறான், நாங்களும் கூட வருகிறோம் என்றார்கள். அவர்கள் புறப்பட்டு போய் உடனே எல்லாம் ஒன்றுமே பிடிக்கவில்லை. அடுத்து 6:21 6வது வசனம் படுங்க, 6:14 6வது வசனம் படுங்க. அப்பொழுது அவர்கள் நீங்கள் படகுக்கு, அப்போ இயேசுக்கு சொல்கிறாரு, போட்டு அகப்பட்டது. அடுத்து 14வது வசனம் படுங்க. மரித்தோரிலிருந்து தம்முடைய சீசருக்கு 3வது இயேசு கிறிஸ்து தரிசனம். இப்போ தான் தரிசனமான பிறகு தான், எதுக்கடா போனீங்க, நான் தாண்டா உங்களுக்கு வந்து முடிஞ்சதுன்னா என்னடா அர்த்தம், எல்லாம் முடிந்தது என்பது உங்களுக்கல்ல, இனிமேல் தாண்டா ஆரம்பம், நீங்கள் எதுக்கடா மீன் பிடிக்க வந்தேங்கிறார். இப்போ அப்போஸ்தலர் 1வது அதிகாரம் 5வது வசனத்துக்கு போவோம். அப்போஸ்தலர் 1:5 அப்போஸ்தலர் 1வது அதிகாரம் 5வது வசனம். அப்போஸ்தலர் 1:5 வாசிக்க போகிறோம், வாசிப்போம். ஆகையால் நீங்கள் இப்போ தான் அட்வைஸ் பண்ணுறாரு, இனிமேல தான்டா ஆரம்பம், என் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்றார். இனிமேல தான் நான் ஆரம்பிக்க போகிறேன். அப்போஸ்தலர் 1வது அதிகாரம் 5வது வசனம் சொல்கிறாரு, என் வாக்குத்தத்தம் நிறைவேற இனிமேல தான் நான் ஆரம்பிக்க போகிறேன். யோவான் 14 16 18 வாசிப்போம். கொஞ்சம் ஆரம்பத்தில் கொஞ்சம் மெதுவாக போவேன், அப்புறம் ஸ்பீட் எடுப்பேன். யோவான் 14 16 18 யோவான் 1:4-1:6 16 நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன், என்றென்றைக்கும் உங்களோட இருக்கபடி சத்திய ஆவியாகிய வேறொரு தேட்டரனே நான் ரிலே ஓட்டேன். எல்லாம் முடிந்தது என்று சொன்னது நான் உங்களுக்கு இல்லைடா, நான் எல்லாம் முடிந்தது என்று சொன்னது என் தேவனுக்கு ஆவியானவருக்கும். என் ஓட்டம் முடிஞ்சிச்சு, நீ ஓட்டம் ஆரம்பம்னு அர்த்தம். ரிலே ஓட்டம் பார்த்துருக்கீங்களா? ரிலே ஓட்டம் 100 மீட்டர் ஒன்று, அடுத்த ஸ்டிக்கை என்ன செய்யணும், அவன் கையில் கொடுக்கணும். அதுக்கு முன்னுக்கு போய் நம்ம வாங்க முடியாது. கரெக்டாக 100 மீட்டர் வரைக்கும் அவன் கொண்டு வருவான். கொண்டு வந்தோன்னா நம்ம என்ன செய்யணும், ஆண்டவர் ஆவியானவர்கிட்ட சொல்கிறாரு, என் ஓட்டம் முடிந்தது, இனிமேல் ஓட்டம் பூமியில் இருக்குது, நான் பிதாவினிடத்தில் போய் வலது பரிசத்தில் உட்காந்துருப்பேன், வார்த்தையின் ரூபத்தில் இருப்பேன். அதுதான் ஆண்டு சொல்ல, எல்லாம் முடிந்தது, எல்லாம் முடிந்தது, இனி ஆரம்பிக்க போகிறேன், நீ வேற ஒருத்தர் ஆரம்பிக்க போகிறேன், நான் மேலே போய் உட்கார போகிறேன். அதுதான் சொல்கிறாரு யோவான் 14:16 இது சீசர்கிட்ட சொல்கிறாரு, நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன், அப்போது என்றென்றைக்கும் உங்களிடம் இருக்கும்படி சத்தியாவையா வேறொரு தேற்றவர் உங்களுக்கு தந்தருவார். 18வது வசனம் வாசிப்போம். 18வது வசனம், நான் உங்களை திக்கற்றவர்களாக விட மாட்டேன். இயேசுவை நம்ப ஐயா, இந்தியாவில் தோன்றிய புத்த மதம் இந்தியாவிலே அழிந்தது. ஏன் இந்தியாவில் தோன்றிய புத்த மதம் இந்தியாவில் அழிந்தது என்றால், மரணத்துக்கு பிறகு வாழ்க்கையை குறித்து அங்கே சொல்லலை. தேவபிள்ளையை இயேசு கிறிஸ்து தெளிவாக சொல்கிறாரு, நான் உங்களை திக்கற்றவர்களாக விட மாட்டேன், உங்களிடத்துல வருவேன். அதுக்கடுத்து 16:7 போடுங்க. யோவான் 16:7 16:17 16:7 யோவான், நான் உங்களுக்கு ஒரு உண்மையை சொல்கிறேன், நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்குது, நான் போகாது இருந்தால் தேற்றலாம் உங்கள் இடத்துல, நான் போவேன் ஆகியில் அவரை உங்கள் இடத்துல அனுப்புவேன். நான் முடிஞ்சு போனோன்னு அவர் வரப்போகிறாரு. அவரை மறந்துட்டாங்க, அந்த ஆவியானவர் அப்போஸ்தலர்கள்லாம் மறந்துட்டாங்க. நான் எனக்கு எல்லாம் முடிஞ்சிச்சு, என் ஓட்டத்தை நான் ஓடி முடிச்சிட்டேன். நீ வீடு கட்டும் போது பார்த்தீங்கன்னா சரி, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சென்ட்ரிங் போடுறதுக்கு ஒரு கொத்தனார் வருவார், வீடு கட்டுறதுக்கு ஒரு வருவார், அசிவார், அவங்கவுங்க டியூட்டியை முடிச்சுட்டு போவாங்க. வீடெல்லாம் கட்டின பிறகு எலக்ட்ரிஷியன் வருவார், அப்புறம் இன்டீரியர் டெக்கரேட்டர் வருவார். அவங்கவுங்க எல்லாம் முடிந்தது. எல்லாம் முடிந்ததுங்கிற வார்த்தை எதில் இருந்து வந்துச்சுன்னா, ஒரு டிராயிங் மாஸ்டர் ஒரு படம் வரைகிறாருன்னு வச்சுங்களேன், படம் வரைஞ்சிட்டு கடைசியில் அவர் வாயிலிருந்து வருமா, எல்லாம் முடிந்தது
அப்போ தான் அந்த படத்தோடைய ஃபினிஷிங். அது வரைக்கும் அவர் மைண்டில் வந்துக்கிட்டே இருக்குமா, இந்த வேலை அந்த வேலைன்னு. தேவனுடைய பிள்ளை இப்போ இயேசு கிறிஸ்து அவருடைய ஓட்டத்தை ஓடி முடிச்சுட்டு சொல்கிறார் சீசர்கள்ட்ட, நான் இப்போ மேலே போகிறேன், இன்னொருத்தருக்கு ஆரம்பம், உங்களுக்கு புதிய ஆரம்பம். ஹல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தர் சொல்கிறாரு உங்களுக்கு புதிய ஆரம்பம். இப்போ சில காரியத்தை பார்க்க போகிறோம். 2 சாமுவேல் 12வது அதிகாரம் 15லேருந்து 23 வரைக்கும் ஒவ்வொருத்தராக நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி நேரம் எப்படி பத்துன்னு எனக்கு தெரியாது, கொஞ்சம் ஸ்பீடாக போக போகிறோம். 2 சாமுவேல் 12வது அதிகாரம் 15லேருந்து 23 வரைக்கும் வசனங்கள் இருக்குது. நான் எவ்வளோ வாசிக்க முடியும்னு எனக்கு தெரியல. இப்போ தாவீது உரியாவின் மனைவியிட்ட ஒரு தவறான முறையில் ஒரு குழந்தையை பெற்றெடுக்கிறாரு. இந்த சம்பவத்தை நான் வேகமாக வாசிக்க போகிறேன். இப்போ இதை மட்டும் கவனிங்க, பைபிளில் கவனிக்கலாம், இங்கே கவனிங்க, நீங்கள் வேகமாக நான் போக போகிறேன். கர்த்தர் உரியாவின் மனைவி தாவீதுக்கு பெற்ற ஆண் பிள்ளையை அடித்தார், வியாதிப்பட்டு கேவலமாக இருந்தது. அடுத்த வசனம் போடுங்க. தாவீது அந்த பிள்ளைக்கு ஆண்டவர்கிட்ட பிரார்த்தனை பண்ணுறாரு. முதல்ல அந்த உரியா மனைவின் மூலமாக பெற்ற பிள்ளை, இவன் செய்த பாவத்தை நிமித்தம் அந்த குழந்தை பாதிக்கப்படுது. இப்போ ஆண்டவர்கிட்ட பிரார்த்தனை பண்ணுறாரு, உபவாசிக்கிறாரு, உள்ளே போகிறாரு, ராத்திரி முழுவதும் தரையில் கடந்து அழுகிறாரு. அடுத்த வசனம், எழுந்திருக்க பண்ணி வீட்டில் உள்ள மூப்பர்கள்லாம் எழுந்து யார் வந்தாலும் பார்க்க மாட்டாரு, பேச மாட்டாரு, என்ன சொன்னாலும் சொல்லி அவர்களை அப்போ சாப்பிடாமல் அப்படியே அழுதுட்டு இருக்கார் தாவீது. அடுத்த வசனம் 23 வரைக்கும் ஞாபகம் வச்சுங்க. 7ஆம் நாளில் பிள்ளை செத்து போயிட்டு. பிள்ளை எத்தனை நாள் செத்து போயிடுச்சு? 7ஆம் நாளில் செத்து போயிடுச்சு. பிள்ளை செத்து போயிட்டு என்று தாவீதின் ஊழியக்காரர் அவனுக்கு அறிவிக்க பயப்பட்டார்கள். என்ன பண்ணாங்களா? ஏன்னா பிள்ளை வியாதியில் இருக்கும் போதே இந்த துடிக்கிறாரு, பிள்ளை செத்து போச்சுன்னு சொன்னால் என்ன அழுக போகிறாரு, என்ன கதற போகிறான்னு சொல்லி வேலைக்காரர் போய் ஆட்டை போய், ஏன்னா இவர் உபவாசம் பண்ணியிருக்காரு, வீட்டுக்குள்ளே உள்ளே பண்ணியிருக்கிறதுனால போய் சொல்கிறதுக்கு அவங்க அப்படியே பயந்து அழுகிருக்காங்க. பிள்ளை உயிரோடு இருக்கையில் நாம் அவரோடு பேசுகிற போது அவர் நம்முடைய சொல்லே கேட்கல. போடா, என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேன்டா, நான் கவலையில் இருக்கேன், வேதனை இருக்கேன்னு கேட்கவில்லை. பிள்ளை செத்து போயிற்று என்று அவரிடத்தில் நாங்கள் எப்படி சொல்லுவோம்? இன்னும் அதிகமாக துக்கப்படுவாரே என்று வேலைக்காரர்கள் அவரிடத்துல போய் சொல்வதற்கு அழுது கொண்டிருக்கிறார்கள். அடுத்த வசனம், தாவீது தன் ஊழியக்காரர் ரகசியமாய் பேசி கொண்டிருக்கிறதை கண்டு, அவன் பேசுறது இவன் காதில் விழுகுது, போக முடியல, கதற போறாரு, பிள்ளை செத்து போச்சோன்னு அழ போறாரு. இவரை எப்படி தேற்றுறதுனே தெரியலன்னு சொல்லி அவங்கன்னா ரொம்ப ஒரீஸில், ரொம்ப கவலையில், ரொம்ப வேதனையில், எப்படா பிள்ளை செத்துன்னு சொன்னால் 2 போர் வீரர்கள் பேசுறது அவன் காதில் விழுகுது. என்ன விழுகுது? செத்து போயிட்டு என்று அறிந்து தன் ஊழியக்காரரை நோக்கி, பிள்ளை செத்து போயிட்டுறா என்று கேட்டான். செத்து போயிட்டு என்றார்கள். அப்போது தாவீது தரையை விட்டு எழுந்து குளிச்சுட்டு எண்ணெயை பூசிட்டு நல்ல ஹை கிளாஸ் ட்ரெஸ்ஸை மாற்றி சென்று அடிச்சுக்கிட்டு கர்த்தருடைய ஆலயத்துக்கு பிரவேசித்து பணிந்து கொண்டு தன் வீட்டுக்கு போய் போஜனங்கள். என்னையாச்சு? பிள்ளை வியாதிப்பட்டிருக்கும் போது இந்த துடிச்ச, அதுக்கு செய்யலாம் செஞ்ச, இப்போ பிள்ளை செத்து போச்சுன்னு சொல்கிறதுக்கே நாங்கள் பயந்துக்கிட்டு இருந்தோம். ஆனால் நீ என்னன்னா இப்போ இன்னைக்கு பார்த்து சிக்கன் கொண்டா, மட்டன் கொண்டா, மான்கறி கொண்டா, இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கையா, உன் பிள்ளை செத்து போச்சையா அப்படிங்கிறாங்க. அடுத்த வசனம், அவன் ஊழியக்காரன் அவனை நோக்கி, நீ செய்கிறது என்னையா? பிள்ளை உயிரோடு இருக்கும்போது இந்த கதறன, என்ன கதறன, இந்த கதறன, பிள்ளை உயிரோடு இருக்கல உபவாச அழுதேர், பிள்ளை மறிச்சிருச்சுன்னு ஒன்று எந்திரிச்சு அசனம் பண்ணிக்கிறேரே என்றான். அது எடுத்து முன்னால் வயிறு முடிய சாப்பிட்டுட்டு இருக்க இப்போ அப்படி என்றார். அடுத்த வசனம் போடுங்க. அதற்கு அவன், பிள்ளை உயிரோடு இருக்கில் பிள்ளை பிழைக்குமோ என்று கர்த்தர் இறங்குவாரோ எப்படியோ யாருக்கு தெரியும் சொல்லி உபவாசம் பண்ணி அழுதேன். மறித்திருக்கிறது இப்போது நான் உபவாசிச்சு நீ என்ன செய்ய போறேன்? எல்லாம் முடிஞ்சிருச்சு. என்ன ஆயிடுச்சு? கவனிக்கிறீங்களா? எல்லாம் என்ன ஆயிடுச்சு? முடிஞ்சிரு. இனி ப்ரேயர் பண்ணி என்ன ஆக போகுது? இனி அழுத என்ன ஆக போகுது? இனி என்ன அடிச்சு சாப்பிட வேண்டியதானே? அப்போ இது வரைக்கும் அழுது செஞ்சது நடிப்பா இல்லை உண்மையிலேயே பாரமானு எனக்கு தெரியல. உண்மையிலே இனிமேல தான் நீ அழுக வேண்டிய காலம். ஆனால் இனிமேல் அவன் என்ன செய்கிறாரு? அதெல்லாம் முடிஞ்சு போச்சு, சாப்டர் க்ளோஸ். இப்போது நான் உபவாசம் பண்ணி ஜெபிக்க வேண்டியது. அது நான் நீ என்ன செஞ்சாலும் அவர் திரும்பி வரக்கூடுமோ, நான் அதன் இடத்தில் போவேன், அது என் இடத்துக்கு திரும்பி வர போயிடுது இல்லை என்றார். அடுத்தது இப்போது 23 முடிஞ்சிச்சு. அப்போ முதலாவது ஒரு காரியத்தை குறித்து வாசிக்கிறோம். தேவனுடைய பிள்ளை, இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீ இருப்பாய் என்றால் கர்த்தர் சொல்ல, இனிமேல் உனக்கு ஒரு பிகினிங் இருக்கு. என்ன இருக்கு? இனிமேல் என்ன இருக்கு? ஒரு பிகினிங் உனக்கு இருக்கு. இங்கே வாசிக்கிறோம், தாவீதுக்கு ஒரு எண்டை போட்டுட்டார். ஆனால் இனிமேல் கர்த்தர் சொல்ல, வேதத்தில் சில பேரை நம்ம பார்க்க போகிறோம், கொஞ்சம் புதிய ஏற்பாட்டில் நிறைய பேரை பார்க்க போகிறோம். யோவான் 11வது அதிகாரம் 32, 34, 30. யோவான் 11 எடுத்துங்க. யோவான் 11. ஆமாம், முதலாவது ஆண்டவர் இன்னைக்கு நம்மளோடு பேசுகிற காரியம், உனக்கு நியூ பிகினிங். என்ன ஆரம்பம் இருக்கு? என்ன ஆரம்பம் இருக்கு? நியூ பிகினிங்,
புதிய ஆரம்பம். லேட்டானாலும் நியூ பிகினிங் இருக்குது. ஒரு காலத்தில் நான் ஒரு பழைய சர்ச்சுக்கு நான் இப்போ அசிஸ்டன்ட் பாஸ்டராக இருந்தேன். அப்போ என் சர்ச்சில் இருக்க எல்லாரும் என்னால் புது புது பைக்காக வச்சுருந்தாங்க. அப்போ என் இடத்துல அது சரியான பைக்கில் ஒரு பழைய வண்டி கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தா அவங்க வண்டி என்ன பழசாயிடுச்சு, எனக்கு புது பைக் கிடச்சிச்சு. அவங்க பார்க்குறாங்க, பழசாயிரு இப்போ நாங்கள் பழசாயிட்டோம், நீங்கள் புதுசாகிட்டீங்களே. இன்னைக்கு கர்த்தர் உண்டு அதான் சொல்கிறாரு, உனக்கு யார் யாருன்னா புதுசாக இருந்தாங்களோ அவங்களெல்லாம் பழசாகிடுவாங்க, நீங்கள் புதுசாக போகிற. ஹல்லேலூயா. இப்போ யோவான் 11:32 படுங்க. 11:32 இயேசு இருந்த இடத்தில் மரியாள் வந்து அவரை கண்டவுடனே அவர் பாதத்தில் வந்து, ஆண்டவரே, நீ இங்கே இருந்திருந்தால் என் சகோதரன் மரிக்க மாட்டானே, எல்லாம் முடிந்து விட்டது அப்படிங்கிறாங்க. அதுக்கடுத்து 34 படுங்க. 34 3-4 அவனை எங்கே வைத்தீர்கள் என்றார். சாவு அன்னைக்கு வராமல் இப்போ வந்து என்னத்தை கேட்டுருக்காரு, கல்லறை எங்கே வச்சிங்கன்னு கல்லறையை கேட்குறாரு. கொஞ்சம் யோசிக்கிறாங்க ரெண்டு பேரும். வந்தது லேட்டு, இதெல்லாம் கல்லறை, சரி இடத்த தான் காட்டுவோமேன்னு சொல்லி அவங்க என்ன சொல்கிறாங்க, எங்கே வைத்தீர்கள் ஆண்டு, சரி இங்கே இடத்த காட்டுறேன்னு இடத்த கூப்பிட்டு போகிறாங்க. அடுத்து 39-40 படுங்க. 39-40 இயேசு கல். இப்போ தான் சிக்கல் அவங்களுக்கு. இது வரைக்கும் ஒழுங்காக தான் இருந்தார். இது வரைக்கும் இயேசு அவர் என்ன செஞ்சார், நீங்கள் அந்த மரியாள் ஸ்தானத்தில் நின்று பார்க்கணும். கல்லுக்கு சாவுக்கு வரலை, ஆனால் இப்போ எது வியாதிக்கு வரலை, ஆனால் இப்போ வந்துருக்காரு. வந்தது லேட்டு. அதுக்கு ஒரு எல்லை இருக்கு இல்லையா, எது வரைக்கும் வரலாம் கவனிங்க, எது வரைக்கும் வரலாம், கூர்ந்து கவனிக்கிறீங்களா, எது வரைக்கும் வரலாம், இடத்த பார்க்குற வரைக்கும் வரலாம். ஆனால் இவர் அடுத்து ஒரு கேள்வி கேட்டார், நான் அவனை பார்க்கணுமே, என்னையா இது வந்தது லேட்டு, நாங்களும் மரியாதை கொடுத்து நீ கேட்குற இழுத்து இழுவுக்குன்னா வரோம், இப்போ அடுத்த கேள்வி கேட்குற, கல்லை எடுத்து போடவா, கல்லை எடுத்து போடுற அக்கறை உள்ள ஆளு நீ ஏற்கனவே வந்திருக்க வேண்டாமா, இப்போ வந்துட்டு கல்லை எடுத்து போடுன்னு சொல்கிறீரு. நாங்கள் கல்லை எடுத்து வைக்க, அவர் கல்லை விட்டுறதுக்கு ஒரு 10 பேருக்கு சம்பளம் கொடுத்து தான் தூக்கி வைக்கணும், நீ திருப்பி 10 பேரை கூட சம்பளம் கொடுத்து எடுக்கணும், இதெல்லாம் தேவையில்லாத வேலை அவங்க நினச்சிக்கிட்டு இருக்காங்க. இதேபோல கல்லை எடுத்து போடுங்கள் என்றால் மரித்தவருடைய சகோதரியை மார்த்தாள் அவரை நோக்கி, சம்பளம்னா கொடுக்கணும்னு சொல்றது போல ஞாசுக்கா சொல்றாங்க, தேவையில்லாத வேலையா, நான் எல்லாம் முடிந்தது மார்த்தாள் மரியாளுக்கு. ஆனால் கர்த்தர் சொல்ற, இனிமேல் தான் உனக்கு பிகினிங், இனிமேல் தான் உனக்கு என்னது பிகினிங்கிறாரு. இங்கே வச்சுக்க மார்த்தா அவர் இன்னைக்கு, ஆண்டவர் இப்போ நாருமே 4 நாள் ஆச்சுப்பா, நீ இடத்த கேட்டீர், இடத்த காட்டிட்டேன், வேணா ஒரு தேங்காய் உடச்சிக்க, ஒரு மாலையை போட்டுக்க, 2 மெழுகுவர்த்தி வாங்கி ஒரு சுற்றி ஈத்தி காட்டுறதுன்னா எதுவும் செஞ்சுக்க, பால் ஊற்றுனா உட கல் மேலே பால் ஊற்று, நம்ம ஆள் தான் பால் ஊற்றுறாங்க இல்லையா, அது மாதிரி பால் ஊற்று, மோர் ஊற்றி, எதை வேணாலும் செய்யா, ஆனால் இந்த பிணத்தை பார்க்கணும்னு ஆசைப்படுறியே, எல்லாம் முடிஞ்ச பிறகு வந்து எங்கள் ஜீவனை வாங்குறீங்கிற மாதிரி அவங்க சிச்சுவேஷன் இருக்கு. ஆண்டவரை இப்போது நாருமே என்றார்கள். அடுத்த 40 வசனம் படுங்க. 40 வசனம், இயேசு அவளை நோக்கி, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று உனக்கு பிகினிங், நீ எண்டு நினைச்சிருக்க, உனக்கு என்ன இது பிகினிங் அப்படிங்கிறாரு. 40 அதுக்கடுத்து 43-44 இவைகளை சொன்ன பின்பு ஆண்டவர் சொல்லார், இனிமேல் தான் அறிவுது, லாசருவே வெளியே வா என்று உரத்த சத்தத்தோடு கூப்பிட்டார். அடுத்த வசனம் போடுங்க. மரித்தவன் வெளியே வந்தான். பிகினிங், லாசருக்கு எண்டு நினைச்சான். மார்த்தாள் மரியாள் எண்ட எல்லாம் முடிந்ததுன்னு நினைச்சாங்க, எல்லாம் முடியலையா, இனிமேல தான் ஏன் ஆரம்பங்கிறாங்க. கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றார், இனிமேல தான் உனக்கு ஆரம்பங்கிறார் கர்த்தர். ஹல்லேலூயா. சரீரம் பலவீனப்பட்டிருக்கா, பொருளாதாரம் பலவீனப்பட்டிருக்கா, சாபம் அதான் முடிஞ்ச, ஆனால் ஆசீர்வாதம் இனிமேல தான் உங்களுக்கு ஆரம்பம். ஆமென். ஹல்லேலூயா. இங்கே வாசிக்கிறோம், மரித்தவன் வெளியே வந்தான், காலில் கையில் அவன் முகம் சுடு, இயேசு அவர்களை நோக்கி, இவன் இப்போ வந்து கட்டை விழுத்து விட வராங்க. இப்போ சொல்லணும்ல, நாருமே 4 நாள் ஆயிற்று, டைலாக்கே மாறி போச்சு. அடுத்த ஒரு சம்பவம் எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். மத்தேயு 9 அதிகாரம் 18. எல்லாம் புதிய ஏற்பாடில் சில தெரிந்த சம்பவங்களில் தான் முதல்ல பார்த்துட்டு போகிறோம். மத்தேயு 9 அதிகாரம் 18 வசனம் வாசிப்போம். மத்தேயு 9:18 அவர் இவைகளை அவர்களுக்கு சொல்லி கொண்டிருக்கையில் தலைவன் ஒருவன் வந்து பணிந்து, என் மகள் இப்போதுதான் மரித்து போனாள், ஆயிலும் நீர் வந்து அவள் மேல், இது ஒரு காஸ்பலில் வந்து அவ பெரும்பாடு உள்ள ஸ்திரியை சந்தித்த பிறகு மறிச்ச மாதிரி காட்டுறாங்க, இதில் முன்னுக்கே காட்டுறாங்க. கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது, நல்லா கவனிங்க. அவர் இவைகளை அவருக்கு சொல்லி கொண்டு இருக்கிற தலைவன் ஒருவன் வந்து பணிந்து, என் மகள் இப்போதுதான் மரித்து போனால், ஆகிலும் நீர் வந்து சங்கீதம் 23 வாசிச்சு ஒரு மாலையை போட்டு ஒரு குட்டி பிரசங்கம் பண்ணிட்டு போயான்னு சொல்லியிருப்போம். இப்போனா அதை தானே சொல்லியிருப்போம். என்ன சொல்லியிருப்போம்? இந்த சிச்சுவேஷனில் நீங்கள் நான் இருந்தால் என்ன சொல்லியிருப்போம்னு நினைக்கிறீங்க? பிரசங்கம் பண்ணுறது ஈஸி, வாழ்கிறது கஷ்டம். இங்கே வாசிங்க. அவர் இவைகளை அவர்களுக்கு சொல்லி கொண்டிருக்கையில் தலைவன் ஒருவன் வந்து அவரை பணிந்து, ஆண்டு தலைவன்னா ஒரு தலைவன் வந்து ஆர்மியில் இருக்க தலைவன் வந்து இயேசுநாதரை பணிந்து, அவன் என்ன ஸ்டேட்மெண்ட் சொல்கிறான் பாருங்களேன். ஒருவன் வந்து அவரை பணிந்து, என் மகள் இப்போதுதான் மரித்து போனால்னா அடுத்து யாரை தேடுவோம்? மரித்து போனால் யாரை தேடுவோம்? அடக்க ஆராதனை பண்ணுற பாஸ்டரை தேடுவோம்,
இல்லைன்னா அந்த லேண்டை தேடுவோம். எந்த கல்லறையில், மதுரையில் 4 கல்லறை இருக்காள், எந்த கல்லறையில் இடம் கிடைக்கும்னு தேடுவோம், பாஸ்டரை தேடுவோம். இவன் சொன்ன காரியம் என்ன தெரியுமாங்க? தேவபிள்ளை, நம்மளுடைய வாழ்க்கையில் ஏன் நம்ம வளர்ச்சி அடையாமல் இருக்கோம்னா, இவருடைய விசுவாசத்தை நீங்கள் பாருங்களேன். என் மகள் இப்போதுதான் மரித்து போனால், ஆகிலும் நீர் வந்து அவள் மேல் உமது கையை வையும். அப்பொழுது ஆரம்பிச்சிட்டான். நல்ல கவனிங்க, ஃபெய்த்தை பார்த்தீங்களா? என்ன ஃபெய்த் இருந்தால் இந்த வார்த்தையை சொல்லியிருப்பாரு. அதுக்கடுத்து 18க்கு அடுத்து 23லேருந்து 25 வரைக்கும் வாசிப்போம். 23லேருந்து 25 வரைக்கும் 23லேருந்து 25 வரைக்கும் இயேசுவானவர் தலைவனுடைய வீட்டில் வந்து இப்போ பார்க்குறாரு. அடிக்கிறாங்க, கொட்டு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க இறை ஜனங்களையும் கண்டு. அடுத்து 25 வரைக்கும் போடுங்க. 24, 25. விலகுங்கள், இந்த சிறுவன் சொல்ல நித்திரையா இருக்கிறாள். இனிமேல் அதெல்லாம் சிரிக்கிறாங்க, மரிச்சு போயாச்சு, இனி நித்திரையா இருக்கலாம். அடுத்த வசனம் படுங்க. அடுத்த வசனம், ஜனங்கள் வெளியே துரத்தப்பட்ட பின்பு உள்ளே பிரவேசித்த அந்த சிறுவன் கையை பிடித்தார், உடனே அவள் எழுந்திருந்தாள். ஆரம்பம் தேவபிள்ளை, அந்த குடும்பத்தில் அந்த தலைவனுடைய விசுவாசம். உன் வாழ்க்கையில் இப்படி ஏதாச்சும் மரிச்சு போன சம்பவம் இருக்கா? சொத்து காரியத்தில், யார்ட்டாச்சும் கொடுத்த பணம் திரும்பி வராம காரியத்தில், ஏதாச்சும் உறவுகளில், இனிமேல் இதை நான் எதிர்பார்த்து பிரயோஜனமே இல்லை. நம்ம கவர்மெண்ட் சில நேரத்தில் தள்ளுபடி பண்ணும் பார்த்தீங்களா, பெரிய பெரிய கோடீஸ்வரர்களுடைய கடனை. அது மாதிரி உன் வாழ்க்கையில் தேவபிள்ளை அந்த தலைவனுடைய விசுவாசம் நமக்கு இருக்கணும். என்ன இருக்கணும்? கேட்க நல்லா இருக்கு, ஆனால் செயல்பட கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு. நீ எதை எண்டுன்னு நினைக்கிறியோ அதான் உனக்கு பிகினிங். இங்கே பார்த்தீங்கன்னா சரி, உடனே அவள் எழுந்திருந்தாள். அடுத்து உங்களுக்கு தெரியும், லூக்கா 7வது அதிகாரம் 11-16 வரைக்கும் தெரிஞ்ச பகுதியாக முதல்ல பார்த்துட்டு போகிறோம். லூக்கா 7வது அதிகாரம் 11-16 எல்லாமே தெரிஞ்ச பகுதி தான், ஆனால் தலைப்புக்காக நான் இதெல்லாம் கொண்டு வந்துருக்கேன். அதுக்கடுத்து வாசிப்போம். லூக்கா 7வது அதிகாரம் 11-16 வரையிலும் ஒரு மரித்து போன வாலிபனை கொண்டு வருகிறார்கள் இந்த பாடை. இப்போ அந்த குடும்பத்தில் அவங்க என்ன நினச்சிட்டாங்க, எண்டு இதோட வச்சது. லூக்கா 11. மறுநாளிலே நாயின் என்னும் ஊருக்கு போனார். அது இந்த இடத்துல என்னன்னா, அந்த இடத்துல ஜெப ஆலய தலைவன் விசுவாசம் இருந்துச்சு அவன்கிட்ட, என் மக தலையில கை வைங்க பிழைப்பாங்கன்னு. ஆனால் இந்த விதவை வந்து விசுவாசமே இல்லை, தெரியல, ஒன்றுமே தெரியல. விசுவாசம் இல்லாவிட்டா கூட என் ஆண்டவர் எல்லாம் முடிந்தது என்ற இடத்துல ஒரு ஆரம்பத்தை வச்சிருக்கிறாரு. அங்கே ஜெப ஆலய தலைவனுடைய விசுவாசம். திமிர்வாதக்காரனை 4 பேர் சுமந்து வந்தாங்க, அவங்க விசுவாசம். அதை வச்சுக்கிட்டு இந்த விதவை வீட்டில் யாருக்குங்க விசுவாசம் இருந்துச்சு? யாருக்குமே தெரியாது. எல்லாம் முடிஞ்சிச்சு, நீ என் வாலிப பையனை அடக்கான். ஆனாலும் விசுவாசம் கிரியை செய்யாத இடத்துல என் இயேசுனுடைய மனதுருக்கம் கிரியை செய்யும். எது கிரியை செய்யும்? சில நேரத்தில் நமக்கு விசுவாசம் இருக்காது, அதனால சில நேரத்தில் ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிப்பார். எதன் அடிப்படையில் ஆசீர்வதிப்பார் தெரியுமா? மனதுருக்கத்தின் ஆசீர்வதி. இந்த விதவைக்கு வந்து ஒன்றுமே விசுவாசம் இல்லை. என்ன விசுவாசம் இல்லை? வந்து சொன்னால இயேசுநாதர் வர ரோட்டு வழியாக எதிர்த்தாப்புல இயேசுநாதர் வர வந்து கை வையின்னு சொன்னாலாம் இல்லை. ஒருவேளை உனக்கு விசுவாசம் இல்லாவிட்டாலும் என் இயேசுவின் மனதுருக்கம் அவன் குடும்பத்தை புதிய ஆரம்பத்துக்குள்ளே கொண்டு வரும். இந்த இடத்துல வாசிக்கிற சீசன் அவரோட போனார்கள். அவரோட வாசிங்க 16 வரைக்கும் போடுங்க. 16 வரைக்கும். அவர் ஊரின் வாசலுக்கு சமீபத்த போது ஒரு நடக்கமணி இருக்கிறது. அவர் தாய்க்கு ஒரே மகனாக இருந்தால், கைப்பெண்ணாக இருந்தால். அநேகர் அவரோட வந்தார்கள். அடுத்த வசனம் 16 வரைக்கும். கர்த்தர் அவளை பார்த்து மனதுருகிய. சில நேரங்களிலே நம்மளிடத்துல விசுவாசம் இல்லாவிட்டாலும் இயேசுவினுடைய மனதுருக்கம் உங்களை இணைந்துவிடும். ஒரு முறை நான் ஒரு கூட்டத்துக்கு போயிருந்தேன். ரொம்ப விசுவாசத்தில் வளராத ரட்சிக்கப்படாத ஜனங்கள் உட்காந்துருந்தாங்க. ஒரு பெரிய மகிமை இங்கே இருந்துச்சு. ஆண்டவர்கிட்ட கேட்டேன், வாவியில் வளர்ந்து வந்தவங்கள்ட்டனா இல்லாத மகிமை இங்கே இருக்கே. நான் ஆண்டவர் சொன்னார், இதில் நான் விசுவாசத்தின் அடிப்படையில் இல்லை, மனதுருக்கத்தின் அடிப்படையில் இந்த மக்கள் மத்தியில் வந்திருக்கிறேன். நம்ம ஆண்டவர் பொதுவாக நாங்கள் சொல்லுவோம், விசுவாசம் இருக்கிற இடத்துல தான் ஆண்டவர் செயல்படுவார் என்று சொல்லுவோம். ஏன்னா வளர்ந்த ஒரு நாசரத்தில் செயல்படலை, ஏன்னா இங்கே விசுவாசம் இல்லைம்போம். ஆனால் சில நேரங்களில் விசுவாசமே இல்லாவிட்டாலும் ஆண்டவருடைய மனதுருக்கம் உனக்கும் உன் குடும்பத்துக்கும் அற்புதத்தை செய்யும். எல்லாம் முடிந்ததல்ல. ஏன் தெரியுமா தற்கொலைக்கு நேரம் போகிறாங்க? ட்ரெயினில் விழுந்தோன்னே ஏன் சாகுறாங்க தெரியுமா? பேப்பர் பாருங்கள், ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை போட்டிருக்கோம், தாய் 2 குழந்தைகளை கூட்டிக் கொண்டு கிணற்றில் குளித்து செத்தால். பார்த்துருக்கீங்களா நீங்கள்? அவங்கன்னா ஏன் தெரியுமா சாகுறாங்க? எல்லாம் முடிந்தது அப்படின்னு நினச்சி சாகுறாங்க. எல்லாம் ஏவிஎம் ராஜன் அப்படி தான் சூசைடுக்கு ட்ரை பண்ணார், எல்லாம் முடிந்ததுன்னு. நான் சொல்கிறேங்க, எல்லாம் முடிந்தது என்று சொல்லி உலகம் சூசைடுக்குள்ளே போயிருக்கு. ஆனால் கர்த்தர் சொல்கிறார், எல்லாம் முடிந்தது என்ற காரணாலும் ஆண்டவர் உனக்கு ஒரு புதிய பிகினிங்கை வச்சிருக்கிறாரு. இந்த இடத்துல வாசிக்கிறோம், மனதுருகி அழாதே என்று சொல்லி. அடுத்த வசனம் படுங்க. கிட்ட வந்து பாடையை தொட்டால் சுமந்தவர்கள் நின்றார்கள். வாலிபனே எழுந்திரு உனக்கு சொல்கிறேன் என்றார். 2 வசனம். மரித்தவனை எழுந்து உட்கார்ந்து பேச தொடங்கினான். அவனை அவன் தாயின் இடத்தில் ஒப்புவித்தார். அடுத்த வசனம்.
அடுத்த வசனம், எல்லாரும் பயமடைந்து மகா தீர்க்கதரிசி நம்மளை ஜனங்களை சந்தித்தார் என்று சொல்லி கர்த்தரை மகிமைப்படுத்தினார்கள். இதனுடைய பிள்ளை இப்போ எல்லாம் பார்த்துருக்கோம். இனிமேல கொஞ்சம் கொஞ்சம் கடினமான ஆளை பார்க்க போகிறோம். யோபுவின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 13-22. தேவனுடைய பிள்ளை எல்லாம் முடிந்ததுங்கிற சூழ்நிலையில் உள்ள மக்களை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். கர்த்தர் குட் ஃப்ரைடேல சொல்றாரு, எல்லாம் முடிந்தது, ஆனால் ஒரு புதிய ஆரம்பம். அந்த புதிய ஆரம்பம் முந்தின ரசத்தை காட்டிலும் பிந்தின ரசம் அதிக ருசி உள்ளதா இருக்கும். ஹல்லேலூயா. இனி உன் வாழ்க்கையில உலகத்தை பத்தி கவலைப்படாதீங்க. குண்டு போட்டுட்டானே, பெட்ரோல் விலை ஏறுமே, குண்டு போட்டானே, கேஸ் போகுமே, இனிமேல குண்டு போட்டானே, என்ன ஆக போதா, என்ன ஆகும், உலகத்துக்கு என்ன ஆகுதோ இல்லையோ, உனக்கு ஏற்றம் தான். ஆமே. நம்ம நினைக்கிறேன் ட்ரம்ப் குண்டு போடாமல் இருந்திருந்தா நல்லா இருந்திருக்குமே. உலகத்துக்கு என்ன, அதனால நடக்கதான் செய்யும். யுத்தங்கள் கேள்விப்படுவீர்கள், கலங்காதீங்க. உங்களோட கருத்து உனக்கு பிகினிங்கிறாரு. வாசிப்போமா? இந்த இடத்துல வாசிப்போம். யோபு 1வது அதிகாரம் 13-22 வரைக்கும். யோபு தன் குமாரத்தைகளோடு திராட்சரசம் குடிக்கிற போது, வாசிப்போம். ஒரு ஆள் அவனிடத்துல வந்து எருதுகள் உழுகிற போது மேய்ந்து கொண்டிருக்கல. அடுத்த வசனம் பாருங்க. சபையர் அவர்கள் மேல் விழுந்து சாய்த்து கொண்டு போனார்கள். வேலையாட்களையும் பட்டயங்களால் வெட்டி போட நான் ஒருவன் மாத்திரம் தப்பி உமக்கு அறிவிக்கப்படி வந்தேன் என்றான். அடுத்த வசனம், இவன் இப்படி பேசி கொண்டிருக்கீர்கள். யோபுவினுடைய வாழ்க்கையில பார்க்கிறோம், எல்லாம் முடிந்ததுங்கிறதுக்கு மிக முக்கியமான எக்ஸாம்பிள் யோபு. சபையார் வந்து எது மேல விழுந்தார்கள் போட்டிருக்க, முந்தின வசனம் போடுங்க, 15 போடுங்க. சபையார் வந்து அதுக்கு முந்தின வசனம், எருதுகள் உழுகிற போது கழுதைகள் அவன் பக்கத்தில் மேய்ந்து கொண்டிருக்கையில். அடுத்த வசனம், சபையர் அவைகள் மேலே விழுந்து கழுதைகள் எருதுகளை அப்படியே கொண்டு போயிட்டு ஒன்னோட வைக்கலை நாங்கள். அடுத்த வசனம் படுங்க. அடுத்த வசனம், இப்படி பேசிக்கொண்டு இருக்கையில் எல்லாம் முடிந்தது. அடுத்து பேசிக்கொண்டு வேறொருவன் வந்து வானத்திலிருந்து அக்கினி விழுந்து ஆடுகளையும் வேலையாட்களையும் சுற்றி போட்டு நான் ஒருத்தன் தான் மீதி இருக்கேன். அடுத்த வசனம் போடுங்க. அடுத்த 22 வரைக்கும் போடுங்க. இப்படி பேசிக்கொண்டு இருக்கையில் ஒட்டகங்கள் அவங்களை வந்து அவைகளை ஓட்டி கொண்டு போனான், வேலையாட்களையும் கொண்டு போட்டாங்க. நான் ஒருத்தன் தான். இப்படியே சொன்னா உங்களுக்கு ஏதாச்சும் விசுவாசம் வளருன்னு நினைக்கிறீங்களா? ஆண்டவரை நீங்கள் எப்படி பார்ப்பீங்க? தேவ பிள்ளையே, 100 ஆடுல ஒரு ஆடு திருடுனா ஆண்டவரை திட்டாத, திட்டு இல்லை. எத்தனை ஆடு போனா? 100ல் ஒரு ஆடு போனால் அந்த கத்துவான். ஆனால் வாஷ் அவுட் குட்டி போடுறது கூட ஒரு ஜோடியை விட்டுருக்கலாம். நோவா பலையில ஒரு ஆணையும் பெண்ணையும் விட்ட மாதிரி, ஒரு ஆண் ஆட்டையும் பெண் ஆட்டையும் விட்ட மாதிரி குட்டி போடுறதுக்கு ஒரு ஜோடி இருந்தால் கூட அவன் பழகி பெறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அஸ்திவாரத்திலே கை வச்சுட்டான். அடுத்து வாசிப்போம். அடுத்து இப்படி பேசிக்கொண்டு வேறொன்று வந்து ஒட்டகங்கள் விழுந்து அவைகளை ஓட்டி கொண்டு போனார், வேலையாட்களையும் பட்டயக்காரங்களாம் வெட்டி நான் ஒருவத்தான் தப்பி வந்திருக்கிறேன். அடுத்த வசனம் போடுங்க. எது வரைக்கும் போடுங்க? 22 வரைக்கும் போடுங்க. 22 வரையிலும். ஆமா, வேறொன்று பேசிக்கொண்டு வேறொன்று வந்து குமாரன் எல்லாத்துலயும் கை வச்சான். கடைசியில் எங்கேயும் போயிருச்சு. இப்ப எல்லாம் முடிந்ததுன்னு சொல்லுவீங்களா? இனிமேல தான் ஆரம்பம் சொல்ல முடியுமா நம்மளால? யோபு நிலைமையில இருந்தா, யோபு நிலைமை எல்லாம் மனைவி தான் கரெக்டா சொல்றான். இன்னையோட உன் வாழ்க்கையும் முடிஞ்சிச்சு, தேவனை தூஷித்து ஜீவனை விடும். அடுத்த வசனம் போடுங்க. 22 வரைக்கும். ஆமா, இப்படி பேசிக்கொண்டு இருக்கையில் குடிக்கிற போது. அடுத்த வசனம் 22 வரைக்கும். வனாந்திர வழி, உங்களுக்கு எல்லாமே தெரியும். இந்த வசனத்தை போட்டால் நேரம் ஆகிட்டே இருக்கும். தேவனுடைய பிள்ளையே, ஆண்டவர் எல்லாம் முடிந்தது என்று யோபு நினைச்சான். அதே மாதிரி ஆதியாமம் 7வது அதிகாரம் 16வது வசனம் வாசிப்போம். ஆதியாமம் 7:16 வாசிச்சுட்டு நம்ம நேராக அடுத்த சப்ஜெக்டுக்குள்ள நம்ம போக போகிறோம். ஆதியாமம் 7வது அதிகாரம் 16வது வசனம். ஆதியாமம் 7:16. கர்த்தர் வாசிப்போம். தேவன் அவனுக்கு கட்டளையிடுவே ஆதியாமம் 7:16 உள்ளே பிரவேசித்த. அப்போ கர்த்தர் அவனை உள்ளே விட்டு கதவை அடைத்தார். உள்ளே இருக்க நோவா நினச்சிருப்பான், வாழ்க்கை முடிஞ்சிச்சு, ஊரில் மக்கள் யாரும் இல்லை, ஊரே தண்ணி. இவரை பேழைக்குள்ளே விட்டு வெளியே கதவை பூட்டிட்டாரு. நமக்கு கொரோனா காலத்தில் நம்ம நினச்சோம் வாழ்க்கை முழுவதும் இப்படி தான் கொரோனா காலம் மாதிரி தான் வாழ்ந்துட்டு இருப்போமா? லாக்டவுன் ஆயிடுச்சு. நீ வாழ்க்கை முழுவதும் லாக்டவுனாக நினச்சோம். ஆனால் திறந்து விட்டாங்க தேவப்பிள்ளையே. அந்த கொரோனா காலம் தான் நமக்கு ஆசீர்வாதத்தின் காலமாக இருந்து கர்த்தர் உள்ளே விட்டு கதவை அடைத்தார். அப்போ நினச்சிருப்பார் நோவா, இனி நம்ம வாழ்க்கை அப்படியே முடிஞ்சிச்சு, உள்ளே விட்டு கதவை அடைச்சிட்டாரு. சாகிற வரைக்கும் இதுக்குள்ளே தான் இருப்போம். நீங்கள் அப்படி தான் நினச்சிருக்கீங்க, சாகிற வரைக்கும் என் வாழ்க்கை இப்படி தான் இருக்கும். நான் நினச்சிருக்கேன் சாகிற வரைக்கும் இந்த கூடாரம் தானா? இதை காட்டிலும் மகிமையான கூடாரத்தை கட்டி தருவார். ஹல்லேலூயா. ஒரு நியூ பிகினிங். நீ நினச்சிட்ட இதுதான் லைஃப். நோ. அடுத்து இங்கே வாசிக்கிறோம், நோவாய் உள்ள விட்டு கதவை அடைத்தார். 1-2 காரியம் இருக்குது, அதை நான் வாசிக்க நேரம் இல்லை. யாத்திராமம் 14:12 வனாந்தரத்தில் எகிப்தில் செத்தா நலமாக இருக்குங்கிறாங்க. அதே மாதிரி ரூத்து 1:1-9 வரைக்கும் வீட்டில் வாசிங்க. அவர் ரூத்து நினச்சிட்டா இதோட என் வாழ்க்கை முடிஞ்சிச்சுன்னு சொல்லி நகமி நினச்சா புது வாழ்க்கை தந்தார். நீ அடுத்த சப்ஜெக்டுக்குள்ள போக போகிறோம்.
எல்லாம் முடிந்தது என்று சொல்லி ஒரு புதிய ஆரம்பத்தை கொடுத்த கர்த்தர் புதிய சாயலை கொடுக்க போறார். என்ன கொடுக்க போறாரு? ரோமர் 6வது அதிகாரம் 4-5 வாசிக்க போறோம். இது வரைக்கும் புதிய ஆரம்பத்தை குறித்து பார்த்தோம். இப்போ புதிய சாயலை குறித்து பார்க்க போறோம். ரோமர் 6வது அதிகாரம் 4வது வசனம் 5வது வசனம் வாசிப்போமா? ரோமர் 4:5. ரோமர் 6வது அதிகாரம். பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்துவ மரிந்தோரிலிருந்து எழும்பப்பட்டது நாமும் புதிய ஜீவனால நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞானஸ்தானால கிறிஸ்துவோடு அடக்கம் பண்ணப்பட்டோம். அவருடைய மரணத்தின் சாயல் நாம் இணைக்கப்பட்டவர், நாம் உயிர்த்தெழுதலின் சாயலில் இணைக்கப்பட்டிருப்போம். புதிய சாயல் நமக்கு உருவாக வேண்டும். புதிய ஆரம்பம் பார்த்தோம். இப்போ புதிய சாயல். ஞானஸ்தானம் எடுத்த பிறகு, கிறிஸ்துவுக்குள்ள வந்த பிறகு உன் வாழ்க்கையில் உன் சாயல் மாற வேண்டும். தேவ சாயலை கர்த்தர் மாற்ற வேண்டும். நீ பழைய சாயலாகவே இருக்கக்கூடாது. உன் வாழ்க்கையை பார்க்குறவங்க இவன் சாயல் மாறி இருக்கேன்னு சொல்லி சாயலை குறித்து பார்க்கணும். ஆவிக்குரிய சாயல் மாறணும். உலகத்தின் சாயல் வேற. நீங்கள் லைஃப் ஸ்டைல்னு ஒன்று வச்சுருக்காங்க. என்ன பேர் கேள்விப்பட்டீங்களா? லைஃப் ஸ்டைல். என் லைஃப் ஸ்டைலே மாறிடுச்சு. அந்த யூபியில் காசி பக்கத்தில் அது நம்ம பிரக்ஜா கங்கை ஏதோ ஒரு நதி ஓடியாருது. கங்கை ஏதோ ஒரு நதியில் நிறையா பேர் போய் அந்த குளத்தில் போய் அப்படியே மூழ்கி எந்திரிச்சிட்டு வருவாங்க. அப்படி எந்திரிச்சு வர்ற அந்த இடத்துல லட்சக்கணக்கான ஜனங்கள் வந்து குவியும். அந்த இடத்துல குவியும், லட்சக்கணக்கான ஜனங்கள் குவியும். அதில் மிதித்து சாவாங்க, ஒன்றும் முடியாது. அதை வந்து கண்ட்ரோல் பண்ணவே முடியல. அது வந்து இந்துக்களுக்கெல்லாம் அது ஒரு விசேஷ பண்டிகை. ஜனங்கள் எல்லாம் அவ்வளோ குவிவாங்க. அப்படி குவிந்து கொண்டு இருக்கும்போது ஒரு கொஞ்சம் வயசு பெண், ஒரு 16 வயசு பெண் வந்து ரொம்ப ஏழ்மையான குடும்பத்தை சேர்ந்தவள், ரொம்ப தரித்திரத்தில் இருக்கிறவ. ஏன்னா சின்ன வயசில் ஒருத்தன் வியாபாரம் பிஸ்னஸ் பண்ணாங்கன்னு வச்சுங்களேன். 15 வயசு பிள்ளை வந்து ரோட்டில் விற்குதுன்னா இது எப்படிப்பட்ட பிள்ளையாக இருக்கும்? 15 வயசு ரோட்டில் விற்கிற பிள்ளைன்னா அது எப்படிப்பட்ட பிள்ளையாக இருக்கும்? தரித்திரம் உள்ள பிள்ளையாக இருக்கும். அந்த தரித்திரம் உள்ள பிள்ளை வந்து வித்துக்கிட்டு இருந்துச்சு. அப்போ பார்த்து ஒரு யூடியூப் வேறு என்ன பண்ணிட்டான், அந்த பொண்ணு மட்டும் ஃபோட்டோ எடுத்து போட்டு, அவள் சாப்பாட்டுக்கு வழி இல்லாதவ, அவள் போட்டு விட்டா அவள் கண்ணு வந்து கொஞ்சம் பவர் ஜாஸ்தியாக இருக்கு. அது வைரல் ஆயிருச்சு. வைரலானா இப்போ தெய்வத்தை பார்க்குற கூட்டமெல்லாம் அவளை பார்க்க போகுது. அவள் பிஸ்னஸையும் மூடிட்டு ஓடுறா. எங்கே ஓடினாலும் இந்த யூடியூபர்ஸ் விட மாட்டுறாங்க. அவங்க எங்கேயும் போய் ஃபோட்டோ எடுத்து கடைசியில் இப்போ ஸ்பெஷல் நியூஸ் என்ன என்றால் அவள் தான். அந்த பள்ளிக்கூடம் படிக்காதவ, ஒரு கிராமத்துக்காரி, பாடத்துக்கு வசதி இல்லாதவ, இப்போ அவள் தான் அங்கே வந்து ரொம்ப வைரலாக ஸ்பெஷல் நியூஸாக போச்சு. இதெல்லாம் பார்த்தோன்னா ஒரு டைரக்டர் பார்த்தோன்னே என்னம்மா நீ இப்படி இருக்க அப்படின்னு சொல்லி இந்த வேலையை வேணான்னு சொல்லி அவன் ஸ்டேட்டுக்கு ஊருக்கு கூப்பிட்டு போனால் அவளை சினிமா நடிகை ஆக்கி அதுக்கப்புறம் ஒரு 5-6 படம் வந்து இப்போ அவள் லைஃப் ஸ்டைலே மாறிடுச்சு. அவள் காரு, பங்களா, படிப்பும் இல்லை, அறிவும் இல்லை, பணமும் இல்லை, ஒன்றும் இல்லாதவன் இன்றைக்கி அவள் லைஃப் ஸ்டைல் மாதிரி அவள் வந்து எங்கே இருக்கான்னா வித்தியாசமான ஒரு கோணத்தில் நல்ல வசதியாக செழுமையாக அவள் லைஃப் ஸ்டைல் வந்து ஒரு டைரக்டர் கண்ணில் பட்டோன்னா மாறிச்சு. இது உலக பிராமண லைஃப் ஸ்டைல். நான் சொல்கிறது ஆவிக்குரிய ரீதியில் லைஃப் ஸ்டைல் மாறணும். நீ ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னுக்கு நான் அப்படித்தான், ரட்சிக்கப்பட்டவரை நீ இப்படின்னா இது என்ன மாறி இருக்கும்? சாயல் உயிர்த்தெழுதலுடைய சாயல் நமக்கு இல்லை. சாயல் இல்லை. உன் சாயல் மாறணும் தேவ பிள்ளையே. இப்போ அந்த பெண்ணை பார்க்கும்போது எப்படி பார்ப்பாங்க? நீ மேலே திருப்பி யூடியூபர் போய் பார்க்க முடியுமா? அவனை பார்க்கணும்னா 4 பாடி கார்டோட தான் வருவா. எப்படி வருவா? நம்ம 4 பவுன்சர். அவங்களுக்கு பேர் என்னது? பவுன்சருங்கிறது கிரிக்கெட் விளையாண்டவங்களுக்கு தெரியும். நாங்கள் சில சமயத்தில் பவுலிங் போடும்போது ரொம்ப அவன் ரன் அடிச்சுக்கிட்டே இருந்தானா அவன் மூஞ்சியை பார்க்கணுங்கிறதுக்காக பந்தை ரொம்ப ஆக்கர் பண்ணும்போது வேகமாக எந்திரிக்கும். பார்த்தீங்கன்னா பார்த்தானா மூஞ்சியில் அடித்து நாடி உடைச்சிடும். அதுக்கு பேர் தான் பவுன்சர். துள்ளி குதிக்கிறதுக்கு பேர் தான் பவுன்சர். அந்த பவுன்சர் 5 பேர் அவ கூட தான் வருவாங்க. இப்போ அவள் பக்கத்தில் போக முடியாது. ஏன்னா லைஃப் ஸ்டைல் மாறிடுச்சு. நான் சொல்கிறேன் ஆவிக்குரிய ரீதியில் லைஃப் ஸ்டைல் மாறி இருக்கா? திருப்பி அந்த வசனத்தை வாசிங்களேன். ரோமர் 6வது அதிகாரம் 5வது வசனமே இருக்கட்டும். ஆதலால் அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவர்களானால் அவருடைய உயிர்த்தெழுதல் புதிய ஆரம்பம், அவருடைய உயிர்த்தெழுதலுடைய சாயல் நமக்கு வரணும். அப்போ இந்த ஈஸ்டர் தினத்தன்று நம்ம என்ன பார்க்குறோம் என்றால், முதல்ல புதிய ஆரம்பத்தை பார்த்தோம். இப்போ புதிய சாயல் எனக்குள்ள உருவாகணும். என்ன உருவாகணும்? கவனிக்கிறீங்களா? கவனிக்கலையா? என்ன உருவாகணும்? சாயல், புதிய சாயல் உருவாகணும். ஒரு ஜோக் அடிக்கடி சொல்லுவாங்க, பழைய ஜோக்கு. அது இந்த நேரத்துக்காக சொல்கிறவங்களுக்குலாம் தெரிஞ்ச ஜோக் தான். ஒரு கிறிஸ்டின்ட்ட ஒரு ராவுத்தர் என்ன செஞ்சாராம், வேலை பார்த்து இருந்தாராம். அந்த ராவுத்தருக்கு வந்து அந்த பாஸ்டர் வந்து என்ன செஞ்சாராம்,
ஞானஸ்தானம் கொடுக்கணும்னு விரும்பினாராம். அந்த ராவுத்தர் சொன்னாரா, ஐயா நான் இயேசுவே ஏற்றுக்கல, என்னை எதுக்கே ஞானஸ்தானம் கொடுக்குறீங்கன்னு கேட்டாராம். அவர் சொன்னாரா, இல்லை நீ ஞானஸ்தானம் கொடுக்கணும், நான் இவ்வளோ பேர் ரெக்கார்டை காட்டணும், அதனால் உன்னை கூட்டு போகிறேன்னு சொல்லி ராவுத்தரை கூட்டு போனாராம். தண்ணியில் முக்கினாராம். வெளியே வந்தோடனே ஜான் பேரை விட்டு அனுப்பிட்டாராம். அவர் ராவுத்தர் எல்லாரும் வந்தாங்களாம். ராவுத்தர் எங்க இவர் ராவுத்தர் இல்லை, ஜான் தான் இருக்காருன்னாங்களாம். உடனே எல்லாம் ஜானான்னு என்னையா என் பேரையும் மாற்றிட்டீங்களேன்னாரா. அவர் சொன்னார், நீ ஞானஸ்தானம் இடத்துல நீ உன் பேர் ஜான் தான்னாரா. அப்போ ராவுத்தர் அந்த பேர் செத்து போச்சுன்னாராம். இவர் கொஞ்ச நாள் கழித்து பார்த்தா இவர் லெந்து காலங்கள் வந்துச்சா. லெந்து காலம் வந்தோடனே வீட்டில் கறி செய்யக்கூடாதான். உடனே ராவுத்தரை கூட்டி சொன்னாரா, ராவுத்தருக்கு அந்த வீட்டில் தான் சாப்பாடு சொன்னார். இங்கே இந்த 40 நாள் லெந்து காலம், வீட்டில் கறியே செய்யக்கூடாது, சாம்பார் சாதம் தான் போடணுன்னாராம். இவருக்கு கொஞ்ச நாள் பார்த்தாராம், பொறுக்கலையா. ஒரு நாள் கறி வாங்கிட்டு வந்து நல்லா வறுத்து எடுத்துட்டாராம். இவர் வீட்டுக்கு வராரா, கறி வாசனை அடிக்குதான், சுக்கா வாசனை அடிக்குதான். என்ன ஜான், என்ன வேலை பண்ண நீ எப்படி சிக்கன் சுக்கா செய்ய முடியுங்க? இது இப்போ நான் வெஜிடேரியனாக இருக்க வேண்டிய காலத்தில் போய் நான்வெஜ்ஜாக இருந்துட்டேன்னு. இல்லையா, நான் ஒன்றும் நான்வெஜ் செய்யலையா, முருங்கைக்காய் சாம்பார் தான் வச்சேன்னா. சட்டி எடுத்துக்காட்டேன், இது என்னடா சிக்கன் சுக்கா போய் முருங்கைக்காய் சாம்பார்னு. நான் சொன்னேன், ராவுத்தர் ஜானா மாறும்போது இந்த சிக்கன் சுக்கா ஏன் முருங்கைக்காயை மாறக்கூடாது, இதை நான் முருங்கைக்கான்னு பேர் வச்சுட்டேன். ஏன்னாரா, என்ன சொல்லிட்டாரா, இது சிக்கன் சுக்கா இல்லை, இதுக்கு பேர் முருங்கைக்காய். நான் முருங்கைக்காய் வச்சிருக்கேன், நீங்க என்ன சிக்கன் வச்சிருக்கீங்கன்னாரா. எப்படின்னு கேட்டார். ராவுத்தர் எப்படி ஜானா மாறினாரோ அது மாதிரி இந்த சிக்கன் சுக்கா என்ன மாறிடுச்சே, முருங்கைக்காயா மாறி. அவர் பார்த்தாரா, தப்பு பண்ணிட்டோம், ஒழுங்கா மனம் திரும்பாத அவனுக்கு போய் இனத்தை கொடுத்துட்டோம். ஞான சத்தியம் சாயல் மாற வேண்டும் தேவ பிள்ளை. இது நீங்க சொல்ற காஸ்பல்னால யாரும் வந்துடுவாங்கன்னு நினைக்காதீங்க. உங்க சாயலை கவனிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஒரு பிரச்சனை யோபு பாருங்களேன், எவ்வளோ இக்கட்டான் நம்மனா அந்த நேரத்தில் என்ன சொன்ன பார்த்தீங்களா, சிலுவையில் அறையும் போது காகங்களும் கழுகும் கண்ணை கொத்தும் போது திட்டு வாங்கலாம், கெட்ட வார்த்தையே வாயிலிருந்து வருமா. இப்போ இயேசு கிறிஸ்து எவ்வளோ நிதானமாக பேசினார் பார்த்தீங்களா. அவர் ஒவ்வொரு வார்த்தையிலையும் நம்ம கொஞ்சம் டெம்பர் ஆகிட்டோம் வச்சுங்களேன், பக்கத்தில் எவனும் வர முடியாது. அது வரைக்கும் நல்லா இருப்போம். பிரச்சனைன்னு வந்துட்டோம்னா தேவப்பிள்ளை உன் சாயல் மாற வேண்டும். மத்தேயு 26:73 போவோம். மத்தேயு 26வது அதிகாரம் 73வது வசனம். மத்தேயு 26:73. மத்தேயு 26:73 போட்டாச்சா. சற்று நேரத்துக்கு பின்பு அங்கே நின்றவர்கள் பேதுருவிடத்தில் இப்போ பேதுரு இயேசு கிறிஸ்துவோட அப்படியே ஃபாலோ பண்ணிகிட்டே போகிறாரு. நம்ம இயேசுக்கு என்ன ஆகுமான்னு கடைசியில் ஒரு கூட்டத்தில் போய் என்ன செய்கிறாரு, அவங்க மாட்டிக்கிறாரு. மாட்டினோடனே அங்கே இருக்க வேலைக்காரி கண்டுபிடிச்சிடா. என்ன கண்டுபிடிச்சிடான்னா, இவ இயேசுனுடைய சீசன். சற்று நேரத்துக்கு முன்னே அங்கே பேதுருவிடத்தில் மெய்யாவே நீயும் அவர்கள் ஒருவன், உன் பேச்சு உன்னை காட்டி கொடுக்குது. உன்னை கிறிஸ்துவுக்குள்ள நீங்கள் இருக்கிறத நம்ம போடுற வெள்ளை ட்ரெஸ்ஸோ வேறு நகை கழட்டுவோம், வெள்ளை அதெல்லாம் போடுறாங்கன்னா தப்புன்னு சொல்லலை. இந்த வெளி சாயலில் உன் உள் சாயல் உன்னை காட்டி கொடுக்கணும். எப்படிங்க இவர் ஒரு வித்தியாசமான ஆளாக இருக்காரு. என்னவா இருக்காரு? ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு வர்றது, கையில் பைபிளை தூக்கிட்டு வர்றது, வசனம் படிக்கிறது, ஜெபம் பண்ணுறது, இது மட்டும் உங்கள் சாயல் கம்பளி பூச்சி மாறி இருக்கும். வண்ணத்தை பூச்சி, அந்த வண்ணத்தை பூச்சியை நீங்கள் பார்த்தீங்க வச்சிங்களேன், நெருப்பு வச்சு நாங்கன்னா நெருப்பு வச்சு கொலை பண்ணுவோம். எங்கள் வீட்டில் பன்னீர் மரம் வச்சுருப்போம், கம்பளி பூச்சியாக இருக்கும் அந்த பன்னீர் மரத்தில். அதுக்கு ஒரே மருந்து என்ன தெரியுமா, பேப்பரில் நெருப்பு வச்சு அந்த பன்னீர் மரத்தில் அப்படி வச்சு அந்த கம்பளி பூச்சியை செத்து விடுவோம். ஆனால் கொஞ்ச நாளைக்கு அந்த கம்பளி பூச்சியை விட்டிங்கன்னா அது ஒரு கூடு அமைச்சு அந்த கூட்டுக்குள்ளே ஒரு வண்ணத்தி பூச்சியாக வெளியே ஒரு சாயல் மரம். அந்த வண்ணத்தி பூச்சியை பிடிக்கிறதுக்கு நீங்கள் அனுபவம். உன் சாயலும் மாறலை தேவ, நம் சாயல் மாறலை. ராவுத்தர் ஜானா மாறின மாதிரி என்ன ஆயிடுச்சு திருப்பி ராவுத்தர் என்னவாத, ராவுத்தராக தான் இருக்காரு. பேரு தான் என்ன பேரு, யாரும் ஜான் இருந்தால் கோச்சிக்கிறதீங்க. ராவுத்தரும் யாரும் இருக்க மாட்டீங்க. நல்லா கவனிங்க. நாங்கள் பிரசங்கத்தில் மெய் மறந்துடுவோம், உள்ளே யார் உட்காந்துருக்காருன்னே கவனிக்காமல் பேசிக்கிட்டு இருப்போம். தேவ பிள்ளையே, அந்த கம்பளி பூச்சி எப்படி சாயல் மாறுதோ, இப்போ இந்த இடத்துல வாசிக்கிறோம். இந்த கிறிஸ்துவுக்குள்ளே வரும்போது, ஞானஸ்தானம் எடுக்கும்போது, ரெண்டாவது உனக்கு ஒரு புதிய சாயல் கிடைக்கணும். கணவன் மனைவியை பார்த்து சொல்லணும், மனைவி கணவன் போய் ஒரு உன் பேச்சு உன்னை வெளிப்படுத்துதடா. உன் பேச்சு உன் சாயலை காட்டுது. உங்கள் பேச்சில், உங்கள் செயலில் எப்போ பார்த்தாலும் எங்கள் அம்மா சீரியலையே பார்க்கும், சினிமாவையே பார்க்க. என்ன கொஞ்ச நாள் அவள் என்னமோ பார்க்குறா, இதெல்லாம் மறந்துட்டாளே. எப்போ பார்த்தாலும் ஊர் கதை பேசும். இப்போனா அது மாறிடுச்சு. எப்போ பார்த்தாலும் திண்ணையில் உட்காந்து அவளை பற்றி இவளை பற்றி பேசுவாங்க. சாயல் மாறிடுச்சே. தேவ உன் சாயல் மாறணும். சாயல் மாறும். கிறிஸ்துக்கள் இதான் புதிய சாயலை கர்த்தர் கொடுக்குறாரு. இந்த கம்பளி பூச்சி எப்படி ஒரு வண்ணத்தி பூச்சியாக மாறுதோ அது மாதிரி நீங்களும் புதிய சாயல். முதல்ல புதிய ஆரம்பம், ரெண்டாவது புதிய சாயல் கிறிஸ்து உங்களுக்குள்ளே இருக்கிறதை நீங்கள் காட்ட வேண்டும். இங்கே பேதுரு கண்டுபிடிச்சிட்டாரு.
உன் பேச்சு காட்டுதையா, உன் பேச்சு என்னதை காட்டுது? இந்த சாயல். இப்போ சர்ச்சில் பிரசங்கம் பண்ணால் போகிறோம் வச்சுக்கலேன், ஒரு பிரசங்கர் வந்து பிரசங்கம் பண்ணுறாரு, சபைன்னு பிரசங்கம் பண்ணால் பெந்தகோஸ்தக்காரன் கண்டுபிடிச்சிருவோம். இப்பொழுது நம்ம திருச்சபைக்கு வந்திருக்கிற எல்லாரையும் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்கிறோம்னா அவர் சிஎஸ்ஐ கண்டுபிடிச்சிருவோம். ஏன்னா திருச்சபைங்கிற வார்த்தை யார் யூஸ் படுத்துவா? அவங்க சபைங்கிற வார்த்தையை யார் யூஸ் படுத்துவோம்? நம்ம. அதனால அது ஆர்சிக்காரன் தான், அது வேற ஒரு வார்த்தை. நம்ம பேச்சு நம்ம சாயலை காட்டி கொடுத்து விடும் தேவ பிள்ளையே. அப்போ சாயல் எப்போது நம்ம மாறாமல் இருக்க வேண்டும். காக்கா கூட்டத்துக்குள்ள புறா கூட்டத்தில் ஒரு காக்கா வந்து சாயலை மறுத்து கொண்டு தங்கி கடைசியில் ஒரு நேரம் பிரிச்சாலியை பார்த்தானோ ஓடி போனோன்னு அப்போதான் தாய்க்காக கண்டுபிடிக்குது, ஆகா இதுவரைக்கும் நம்ம வளர்த்தது ஒரு புறாவை அல்லவா, ஒரு காகத்தை அல்லவா வளர்த்தோம்னு. அது மாதிரி நம்ம ஏமாந்துடக்கூடாது. புதிய ஆரம்பம், அதுக்கடுத்து புதிய சாயல். உங்களுடைய சாயல் மாறணும். அது மிக முக்கியமானது. யோபு தாங்க, இந்த யோபு தாங்க அவனுடைய வாழ்க்கையில் எந்த நேரத்திலும் அந்த சாயல் அவன் இழக்கல. சில நேரத்தில் சாயல், நீங்கள் சாயல் மாறணும். 3வது ஒரு காரியத்தை குறித்து வாசிக்கிறோம். பிலிப்பியர் 3வது அதிகாரம் 10வது வசனம் 11வது வசனம் வாசிப்போம். பிலிப்பியர் 3வது அதிகாரம் 10வது வசனம் 11வது வசனம். பிலிப்பியர் 3, 10, 11. மூன்றாவதாக பிலிப்பியர் 10, நான் இப்படி அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையும், இப்போ அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தை அறிகிறதுக்கும் மானமாய் எப்படியாயிலும் எழுந்து தகுதியாகும் படிக்கும். அடுத்த வசனம் போடுங்க. அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்றும் குப்பை என்றுமா. எதுக்கு நஷ்டம் குப்பை என்றும் எண்ணுகிறேன்? முந்தின வசனம் திருப்பி போடுங்க, 10வது வசனம். அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை. தேவப்பிள்ளைய 3வதாக புதிய வல்லமை. இதுதான் மிக முக்கியமான பாயிண்ட். புதிய ஆரம்பம், அடுத்து புதிய சாயல். உங்கள் சாயல் அப்படியே மாறிடணும். அன்னைக்கு பார்த்த வேணா ஆளே மாறிட்டானேங்கிற சாயல். இப்போ புதிய வல்லமை, உயிர்த்தெழுதலின் வல்லமை. புதிய வல்லமை என்ன வல்லமை? உயிர்த்தெழுதலுடைய வல்லமைக்குள்ளே நீங்கள் நானும் கடந்து வரணும். 3வது புதிய வல்லமை. நீங்கள் மைக்கை பிடிக்கிறீங்கனாலே ஒரு வல்லமை இருக்குது. ஜேசிபி மிஷின் வந்துச்சுன்னா என்ன செய்யும்? உளுந்து போன பஸ்ஸை என்ன செய்யும்? உளுந்து போன பஸ்ஸை என்ன செய்யும் ஜேசிபி மிஷினை? எத்தனை பேர் இருந்தாலும் சரி, நீங்கள் ஃபுல் பீட்டில் வந்து நின்னோன்னா அவங்க ஆவி எந்திரிக்கணும். என்ன செய்யணும்? அந்த உயிர்த்தெழுதல் வல்லமை இருக்கணும். நமக்கு அநேக நேரத்தில் உயிர்த்தெழுதல் வல்லமை இல்லைங்க, ஏதோ ஒரு வல்லமை வச்சு ஓட்டிட்டு போகிறோம். நான் உங்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுவதற்கு முன்பாக இயேசு கிறிஸ்து செய்த அற்புதங்கள் எல்லாம் பழைய ஏற்பாடு நடந்துச்சா? பழைய ஏற்பாடுலாம் மரித்தவன் உயிரோட எந்திரிச்சானா எந்திரிக்கலையே? ஏதாச்சும் ஒரு இடத்த சொல்லுங்க பார்ப்போம். எலிசா அந்த சிறுபிள்ளை, அந்த விதவையின் அந்த ஒரு மகள் என்ன செஞ்ச, உயிரோட என்ன செஞ்சார்? எழுப்பினார். இயேசு கிறிஸ்து காலத்தில் செங்கடல் யோர்தான்னா பிளந்துச்சா? பழைய ஏற்பாடு காலத்தில் எல்லாம் பிளந்துச்சு. தண்ணீரை வந்து ரத்தமாக மாற்றினாங்களா? நம்ம இயேசு கிறிஸ்து தண்ணியை திராட்சரசமாக மாற்றின மாதிரி இயேசு கிறிஸ்து என்னென்ன அற்புத அடையாளம் செஞ்சாரோ இதெல்லாம் பழைய ஏற்பாடில் நடந்துச்சு. ஒன்றும் இல்லைன்னு சொல்ல முடியாது. வேதத்தில் நான் சொன்னால் மரித்து போன பிள்ளை எலிசா எழுப்பினார். இயேசு எப்படி 5 அப்பம் 2 மீன் 5000 பேருக்கு போஷித்தாரோ அதே மாதிரி எலிசா அப்பங்கள் வந்து அப்படியே 100 பேர் வந்திருக்காங்கன்னா அது பெருக்கி கொடுக்குறாரு. செங்கடல் பிளந்தது, யோர்தான் பிளந்தது, தண்ணீர் ரத்தமாக மாறியது. அங்கேயும் குஷ்டரோகி நாகமான் சோகமானான். அடுத்து பானையில் விஷம் இருந்துச்சு, மாவு போட்டோன்னு செஞ்சிச்சு. கோடாரி அதை காட்டில் ஒரு மேலான கவர் தான் உள்ள உயிர் தெழுந்த வல்லமையில் இருக்குது. நம்ம அந்த வல்லமையே செய்ய மாட்டோம். எந்த வல்லமையே செய்ய மாட்டோம்? உயிர்த்தெழுதல் வல்லமைக்கு ஈடா பழைய ஏற்பாட்டு வல்லமை வர முடியாது. பழைய ஏற்பாட்டு வல்லமை உயிர்த்தெழுதல் வல்லமைக்கு நேராக வர முடியாது. யூ வில் பி யூனிக். நீங்கள் ஒரு வித்தியாசமானவராக இருக்கணும். நீங்கள் ஒரு வித்தியாசமானவராக இருக்கணும் தேவ பிள்ளையே. உன் மேலே இருக்கிற அபிஷேகத்தில் ஒரு வித்தியாச ஜனங்கள் பார்க்கணும். எல்லாரும் செய்கிற அற்புத அடையாளத்தை நம்ம செஞ்சுருக்கக்கூடாது. நீ வித்தியாசமானவனாக இருக்கணும். இன்னைக்கு ஏன் நம்மளை சபைகளை கூட்டு பயன்படுத்த மாட்டாங்க? அவன்கிட்ட இல்லாத ஒன்று இருக்கணும். என் சர்ச்சுக்கு நிறைய பேர் வரணுங்கிறாங்க. நீ கூட ஒருத்தர் ஃபோன் பண்ணார், பாஸ்டர் என்னைக்கு பாஸ்டர் எங்கள் சர்ச்சில் ஏற்ற போகிறீங்க? நான் சொன்னேன், இன்னைக்கு கொஞ்சம் புதிய ஆத்மாக்கள்லாம் வருவாங்கய்யா. இன்னைக்கு நீ ஏதாச்சும் வந்து சொதப்பிட்டீங்கன்னா வம்பு. ஏற்ற பயமாக இருக்குது. ஏன்னா நீ அன்னைக்கு பார்த்து புதுசாக ஒரு ஆத்மா வரும். நீ அன்னைக்கு பேச தெரியாமல் ஏதாச்சும் பேசி விடுவீங்க. பேசுறது புரியணும் ஜனங்களுக்கு. சிலர் நல்ல நல்ல வேத வல்லுநர், என்னை காட்டிலும் வேத வல்லுநராக இருக்காங்க. ஆனால் அவங்க பேசுகிறத நம்ம தான் கிரகிச்சு எடுக்கணுமே ஒழிய அவங்க அப்படி லட்டு மார்க் கொடுக்க மாட்டாங்க. அதெல்லாம் ஒவ்வொரு காரணத்தினால நம்ம என்ன செய்கிறோம்? யூஸ் படுத்த மாட்டோம். நீ உனக்குள்ள ஒரு யூனிக் இருக்கணும். என்ன இருக்கணும்? நல்லா எங்கே கவனிங்க. என்ன இருக்கணும்? ஒரு யூனிக் உனக்குள்ள இருந்தால் தான் மக்கள் உன்னை எடுத்து பயன்படுத்த முடியும். ஐயா, பழைய ஏற்பாட்டை காட்டிலும் உயிர்த்தெழுதல் வல்லமை ஒரு வித்தியாசமான வல்லமை. எலிசாவினுடைய எலும்பு பட்டு ஒருத்தன் உயிரோட எழுந்திரிச்சா. அன்னைக்கு இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரிக்கல.
அந்த அற்புதம் நடந்தாங்க. ஆனால் என்ன சொல்றாங்க, புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் விசுவாசிகளை பார்த்து சொல்ல, என்னை செய்கிறவன் நான் செய்கிறதை காட்டிலும் பெரிய கிரியைகளை செய்வான். பாட்டு பாடுறதுல ஒரு அசைவு, நீ வந்து 2 நிமிஷம் தான் உனக்கு பிரசங்கம் பண்ண கொடுப்பாங்க, அந்த 2 நிமிஷத்துல ஒரு அசைவு, ஒரு 10 நிமிஷம் டைம்ல 10 நிமிஷத்துல மறிச்சு போனவன் எந்திரிக்கணும். நம்ம 10 மணி நேரம் பேசினாலும் கொஞ்சம் நெஞ்சம் ஜீவன் உள்ள ஜீவன் போயிருதுங்க. இப்படா மைக்க முடிப்பாருன்னு கேட்கறான். என்ன கேட்கறான், இவர் கையில மைக்க கொடுத்தீங்களே, அங்கிட்டு ஒரு பிரசங்கம் நடந்துருக்கு, அங்கே கான்ஃபரன்ஸ் 10 பேர், இவன் முடிக்கிற மாதிரி தெரியல இந்த ஆளு. இன்னொரு சொல்ல, இந்த ஆள் வாழ்க்கையை பத்தி தெரியாது, இவன் இந்த ஓட்டுறான், 2-3 பெண்டாட்டியை வச்சுக்கிருக்கேன், இந்த அளவுக்கு பரிசுத்தத்தை பற்றி பேசுறானே, அது அங்கிட்டு ஒரு டிஸ்கஷனு. ஒரு நிமிஷம் உன் கைகளை கொடுத்தா தேவ பிள்ளைய, ஒரே ஒரு நிமிஷம், 5 நிமிஷம் தான். ஏன் கர்த்தர் நம்மளை தேசத்துக்குன்னா எடுத்து பயன்படுத்தலைன்னா, ஒன்றும் உயிர்த்தெழுதல் வல்லமையை நம்ம வாங்கலை, வல்லமை வாங்கல. நான் சொன்னேன், எலியா மேல இருந்து அபிஷேகம், எலிசா மேல இருந்து அபிஷேகம், மோசை மேல இருந்து அபிஷேகம்னா இயேசு கிறிஸ்துவோட உயிர்த்தெழுதல் வல்லமை கீழே வராதியா. பாதாளத்தில் இருக்கிற இயேசு கிறிஸ்துவ தேவனுடைய மகிமை வெளியே தூக்கிட்டு வந்துச்சு பார்த்தீங்களா, அது பழைய ஏற்பாட்டினுடைய வல்லமை இல்லை. பழைய ஏற்பாட்டில் எல்லாம் பாதாளத்துக்குள்ள தான் கிடந்தாங்க. இயேசு என்னைக்கு உயிர்த்தெழுந்தாரோ அன்னைக்கு தான் பாதாளத்தில் இருக்கணும் தூக்கிட்டு வந்தார், வெளியே தூக்கிட்டு வந்து பரிசுத்த நகரத்தில் வச்சார். இயேசு கிறிஸ்துடைய உயிர்த்தெழுதல் வல்லமைக்கு முன்பாக பழைய ஏற்பாட்டு வல்லமை நிற்க முடியாது. அப்பயும் வல்லமை இருந்துச்சு. நமக்கு பழைய ஏற்பாட்டு வல்லமையே இல்லையே. உங்களை சொல்ல, என்னைய சொல்கிறேன், எந்த வல்லமையே இல்லையே. நம்ம யாரோட கம்பேர் பண்ணுறோம்னா, நமக்கு ஒரு 4 ஊழியக்காரங்க தெரியுறாங்க, நம்ம இந்திய தேசத்தில் 4 பேர் தெரியுறாங்க. இவரை கம்பேர் பண்ணிக்கிட்டு 2 பிரசங்கம் பண்ண தெரியுதா, 2 பாட்டு பாட தெரியுதா, ஒரு கீபோர்டு போட தெரியுதா, முடிஞ்சு வச்சு ஒரு கம்பெனி ஆரம்பிச்சிடும். என்ன கம்பெனி எனக்கோ கோபமாக இருக்கீங்க, நீங்கள் யாரும் ஊழியக்காரங்களா? நான் ஊழியக்காரங்களை திட்டிருக்கேன், உங்களையே திட்டிருக்கேன். தேவப்பிள்ளை அதே வல்லமை தான் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்துருக்கா. புதிய வல்லமை வேணும். பழைய ரசத்தை வச்சுக்கிட்டே நம்ம வண்டி ஓட்ட முடியாது. பழைய ரசமே வேணாம். என்னென்னமோ அப்டேட் ஆகிட்டு போகுது, ஆனால் ஆவிக்குரிய ரீதியில் நம்ம அப்டேட் ஆக மாட்டோம். உலகம் எங்கெங்கேயோ அப்டேட் ஆகிருக்கு. எங்கே வேணும் வச்சிருக்கான், கையில் வச்சிருக்க ஃபோன் அங்கேங்க டம் வெடிக்குது. அந்த அளவுக்கு இஸ்ரேல்காரன் எதோதையோ வச்சிருக்கான், அப்டேட் ஆகிட்டு போகுது. ஆனால் இன்னும் நம்ம பழைய ஏற்பாட்டினுடைய வல்லமையை விட இல்லை. அட்லீஸ்ட்டு தேவப்பிள்ளை ஒரு யூனிக்காக இருக்கணும். உன்னை வந்து எங்கேயாச்சும் ஒரு இடத்துல பயன்படுத்தினா, ஒரு தடவை பயன்படுத்தினா, நீ பேசின வார்த்தைகள் ஜெபம் அவன் சாகிற வரைக்கும் மறக்கூடாது. அன்னைக்கு ஒரு தடவை கர்த்தருடைய மகிமைக்காக சொல்கிறேன், திடீர்னு ஒருத்தர் வந்தார். நான் எனக்கு அந்த அளவு வல்லமை உள்ளவன் இல்லை, ஆனால் அவர் சொன்ன சாட்சி. நானும் ஒரு பாஸ்டரும் சிஎஸ் பசுமலை சிஎஸ் ஒருத்தர் வந்து திடீர்னு கட்டிப்பிடிச்சார். எதுக்கு என்னை கட்டிப்பிடிக்கிற, யாருன்னு எனக்கு தெரியாதியா. அவர் சொல்கிறார், எத்தனையோ வருஷத்துக்கு முன்னுக்கு சாத்தூரில் நான் ஊழியம் பண்ணும்போது அப்படி கையை நீட்டின தூக்கிட்டு போய் விழுந்தாராம். அன்னைக்கு அவர் என்கிட்ட சொல்கிறார், பாஸ்டர் நான் பரிசுத்த விஷயத்துக்காக எத்தனையோ வருஷம் காத்திருந்தேன் பாஸ்டர், ஆனால் அன்றைக்கி நான் எனக்கு கிடைக்கல, நீங்கள் வந்து நீட்டினீங்க, நான் எங்கேயோ போய் விழுந்தேன். நான் மறந்துட்டேன், அவர் ஞாபகம் வச்சிருக்காரு. தேவப்பிள்ளையே, நான் இன்னும் அவ்வளோ வல்லமை பெற்றவன் இல்லை, இன்னும் ஓப்பனாக சொல்கிறேன், ஆண்டவர் எதிர்பார்க்குற வல்லமை என்கிட்ட இல்லை. ஆனால் அன்றைக்கி ஏதோ நடந்திருக்கு, இன்றைக்கி ஞாபகம் வச்சுருக்கான் 10 வருஷம் கழிச்சு. தேவப்பிள்ளையே, நம்ம ஆற்றுல போகிற மீனாக இருக்கக்கூடாது, எதிர் திசையில் போகக்கூடிய மீனாக இருக்கணும். உயிர்த்தெழுதல் வல்லமை ஜனங்களுக்கு காட்டணும்னா அந்த அளவுக்கு டெடிகேஷன் இருக்கணும், ஒரு தாகம் இருக்கணும் ஆத்துமாக்கள் மேலே. அவனை பிடிங்கி எடுக்க தெரியணும். நமக்கு சிங்கத்தின் வாயில் இருக்கான், அவன் ஆமையின் கரடியின் வாயில் இருக்கான், அவனை பிடிங்கி எடுக்கிறது. நீங்கள் சீக்கிரம் வான்னு சொன்னால் வந்துடுவானா? ஒரு ட்ராக்ஸ் கொடுக்குறோம், ட்ராக்ஸ் கொடுத்து ரசிக்கப்பட்டோன்னா ட்ராக்ஸ் ஊழியம் தான் நான் செஞ்சவேன். அதனால தான் ஊழியம் ட்ராக்ஸ் கொடுத்துட்டு நான் பெரிய ஊழியக்காரங்கிற ட்ராக்ஸ் கொடுக்குற ஊழியம் அவசியமான ஊழியம். ஊழியம் ட்ராக்ஸ் கொடுக்குற ஊழியம் தான், அது கட்டாயம் செய்யணும். அவனை ஆத்துமாவை பாதாளத்தின் வல்லமையிலிருந்து நீ கொண்டு வர வேண்டும் என்றால் சுய பலத்தினால் அல்ல, உயிர்த்தெழுதல் வல்லமை நமக்கு வேணும். இந்த உயிர்த்தெழுதல் வல்லமை பாதாளத்தில். சாட்டர்டே வெள்ளிக்கிழமை முக்கியமான, ஞாயிற்றுக்கிழமை முக்கியமான நாள், சனிக்கிழமை என்ன நடந்துச்சு, சனிக்கிழமை பேதத்தில் என்ன நடந்துச்சு இன்னும் நமக்கு தெரியாது. சனிக்கிழமை நடந்த காரியம் பெரிய காரியம். சனிக்கிழமை தான் பாதாளத்துக்கு இறங்குறாரு. சனிக்கிழமை தான் மரணத்தின் சாவி. அப்படியே பழைய ஏற்பாட்டில் எவனாச்சும் பிடுங்க முடிஞ்சிச்சா? இவ்வளோ அற்புதம் அடையாளம் பண்ணாங்களே, இதெல்லாம் ஆரம்பத்தில் கொடுக்குற சாம்பிளுங்க. பழைய ஏற்பாட்டு அற்புதம் அடையாளம்னா சாம்பிள். புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் செஞ்சார் பார்த்தீங்களா? எந்த பரிசுத்தவானும் பாதாளத்தில் இறங்கி மரணத்தையும் கோலையும் பாதாளத்தினுடைய கோலையும் பிடுங்க முடிஞ்சிச்சா? ஒரு ஆளால் பிடுங்க போனால் திரும்பி வர முடியாது. பாதாளத்துக்குள்ளே போனால் திரும்பி வர முடியாது. அதனால ஒருத்தனும் பாதாளத்துக்கு இறங்க முடியாது. ஆனால் இயேசு கிறிஸ்து பாதாளத்தில் இறங்கி பிசாசுக்கு நேருக்கு நேராக சந்திச்சார். ஒரு ஊழியக்காரர் சொல்றாரு, இந்திய தேசத்தில் ஏன் எழுப்புதல் வரலைன்னா, இந்திய தேசத்தில் பிசாச முகமுகமாக சந்திக்கிற ஊழியக்காரர் எழுமலைங்கிறார். யாரை சந்திக்கிற ஊழியக்காரர் எழுமலையா? என்னம்மா நான் இமோஷனல் ஆயிட்டேன்னா? அப்படி ஆனால் தானே நீங்கள் கொஞ்சமாச்சு இன்னும் பாஸ்ட் திடீர்னு என்ன ஆச்சு, ஏதாச்சுன்னு கொஞ்சம் ஆகுறீங்க, இல்லைன்னு அசந்துறீங்களே. அற்புத அடையாளம் செய்ய வேண்டாம், இங்கே ஜீவனோடு உட்காந்துருந்தாலும் ஒரு எழுப்புதல். என் பிரசங்கத்தை கண்ணு விழிச்சு கேட்டீங்கனாலே நீங்கள் உயிர்த்தெழுதல் வல்லமையில் இருக்கீங்கன்னு நினச்சிக்கிறேன். தேவ பிள்ளையே, பவர் ஆஃப் காடை ஒன்றும் நம்ம காட்டல. பேதுரு நடந்து போகும்போது அற்புதம்,
பவுல் நடக்கும்போது உருமாலையில் அற்புதம். நான் மாறணும், கொஞ்சம் எமோஷனை குறைச்சிக்கிறேன். ஒரு ஆதங்கத்தில் நான் பேசிக்கிட்டு இருக்கேன், என் மேலே உள்ள ஆதங்கத்தில் தான் பேசுகிறேன். இன்னும் சமுதாயத்தில் நம்மளும் 1000ல் ஒன்றா ஓடிக்கிட்டு இருக்கோம், 1,00,000ல் ஒன்றா ஓடிக்கிட்டு இருக்கோம். இதே போல ஆண்டவர் 1,00,000ல் ஒன்று 1000ல் ஒன்று அழைக்கல. சாரி, 1,00,000ல் லட்சமாக ஓடிக்கிட்டு இருக்கோம், 1,00,000ல் ஒன்றா ஓடவனுங்களை அழைக்கிறாரு. நீ ஒரு யுனிக்காக இருக்கணும். உன் மேலே இருக்கிற அபிஷேகத்தை எவனும் பார்க்கக்கூடாது. அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகத்தை உயிர்த்தெழுதல் வல்லமையை வச்சுருக்கணும். உன்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்குறதுக்கு, டேட் வாங்குறதுக்கு க்யூவில் நிற்கணும் ஜனங்கள். சும்மா உங்கள் மேலே இருக்கிற திறமையை வச்சு, அறிவை வச்சுக்கிட்டு யாரும் அப்பாயின்மெண்ட் கேட்க மாட்டாங்க. தேவனுடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையை, கர்த்தருடைய வசனத்தை எடுக்கிறோம். ஆனால் அந்த வசனத்தை எடுக்கிற நம்ம மேலே உயிர்த்தெழுதலின் வல்லமை காணப்பட வேண்டும். பழைய ஏற்பாட்டில் யாரும் பாதாளத்தில் இறங்கி பிசாசம் முகமுகமாக சந்திக்கல. இந்திய தேசத்தின் எழுப்புதலை எப்போ திரும்ப வரும்? ஒரு கோலியாத்தை சந்திக்க தாவீதை ஆண்டவர் எதிர்பார்த்துட்டு இருக்காரு. சாமுவேலை சந்திக்க தாவீதுகள் தேவைதான். ஆனால் சாமுவேலை சந்திக்கிற தாவீதுகள் அதுக்கு அடுத்து சந்திக்க வேண்டிய ஆள் கோலியாத்து. ஆனால் எப்படி சந்திக்கணும்? தனியாளாக சந்திக்கணும். எப்படி சந்திக்கணும்? நம்ம டீமாக சந்திப்போம். வாங்க டீமாக போய் கோலியாத்தை சந்திப்போம். ஒருத்தன் கல் இல்லைன்னா இன்னொருத்தன் கல் அடித்து காலி பண்ணிடுறோம். ஆண்டவர் அப்படிக்குள்ள உள்ளே இறங்கினா ஒரு பெணை விழுந்து தான் ஆகணும். ஒன்று கோலியாத்து பெணை விழுகணும், இல்லைன்னா தாவீது பெணை விழுந்து தான் ஆகணும். 2 பேரில் ஒரு டெட் பாடி இங்கே கிடக்கும். அதுக்கு காகங்கள் கழுகுகள் சுத்த ஆரம்பிச்சிடும். எது வேணாலும் ஒரு டெட் பாடி கிடக்க போதா நமக்கு சாகாரம் என்று. அந்த அளவுக்கு தைரியமாக தாவீது முகமுகமாய் கோலியாத்தை சந்தித்தான். அவன் கையில் எந்த ஆயுதமும் கிடையாது, ஒரே ஒரு ஆயுதம் கூழாங்கல் தான். அந்த ஆயுதம் காரணம், என் மேலே கர்த்தருடைய வல்லமை இருக்கிறது, அவர் என்னை கைவிட மாட்டார், அவருடைய சொல்லின் பேரில் தான் நான் இறங்குறேன். என் குறித்த நான் கருகிற குறி கரெக்டில், ஆனால் என்னை ஆவியானவர் கொண்டு போகிற குறி கரெக்டாக இருக்கும். நீங்கள் கடைசி கால எழுப்புதலுக்கு யாரை சந்திக்க ஆண்டவர் தேடியிருக்கா தெரியுமா? அப்போ பிசாசை நீ முகமுகமாய் சந்திக்க வேண்டும் என்றால், சந்திக்க வேண்டியவரை நீ முகமுகமாய் சந்தித்திருக்க வேண்டும். எலியா சொல்கிறாரு பார்த்தீங்களா, ஏன் வாக்கின்படி இது நடக்கும்? காரணம், நான் தேவனுடைய சமூகத்திலேருந்து வரேன். மழை பெய்யாமல் நிப்பாட்டினது கர்த்தர் சொல்லி நிப்பாட்டல எலியா, நான் சொல்லி நிப்பாட்டுறேன். நான் சொல்கிறேன் மனசு 3.5 வருஷம் மழை பெய்யாதுன்னு, 3.5 வருஷம் மழை பெய்யாமல் அடக்குன்னு நான் சொல்கிறேன் தான் எலியா சொல்கிறாரு அந்த இடத்துல. ஆனால் அதுக்கு முன்னுக்கு சொல்கிறாரு, நான் கர்த்தருடைய சமூகத்திலேருந்து வருகிறேன்ங்கிறாரு. நீ அவரை முகமாக பார்க்கும்போது கோலியாத்து உனக்கு ஒரு கன்னிக்குட்டி மாதிரி தான் தெரியும். 3வது உயிர்த்தெழுதலின் வல்லமை, புதிய ஆரம்பம். திருப்பி நான் கிளான்ஸ் பண்ணி முடிச்சிடறேன், நேரம் ஆயிடுச்சு. திருப்பி நம்ம முதலேருந்து கொஞ்சம் அப்படி லேட்ஸாக சொல்கிறேன். கடந்த ஈஸ்டர் வரைக்கும், குட் ஃப்ரைடே வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாம் முடிந்தது. என்ன பார்த்தோம்? எல்லாம் முடிந்தது. இன்றைக்கி ஆவியான நம்மளோடு பேசுனது என்னவென்றால், ஒரு புதிய ஆரம்பத்தை உனக்கு தருகிறார். என்ன தருகிறாரு? புதிய ஆரம்பம். சனிக்கிழமை என்ன நடந்துச்சுன்னே தெரியாது. சனிக்கிழமை பயங்கரமான காரியங்கள் நடந்தது. சனிக்கிழமை அப்போஸ்தலர் நினச்சாங்க, இயேசு கிறிஸ்து வெள்ளிக்கிழமை மரித்து சனிக்கிழமை உயிரோடு எந்திரிச்சிருந்தா கூட நம்பிக்கை வச்சுருப்பாங்க. ஆனால் சனிக்கிழமை எந்திரிக்காதனால தான் டவுட் வந்துச்சு. ஆனால் சனிக்கிழமை அவர் அந்தரங்கத்தில் செய்த ஊழியம் யாருக்கும் தெரியாது. அப்படி உயிர்த்தெழுதல்னா அடுத்த நாளே எந்திரிச்சிருக்கணும்ல. இது என்ன அடுத்த நாள் எந்திரிக்கலையே, அப்போ உண்மையிலே எந்திரிக்கலைன்னு அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு போயிட்டாங்க. ஆனால் ஆண்டவர் செய்த காரியம் என்ன தெரியுமா? புதிய ஆரம்பத்தை கொடுத்தார். இவருக்கு எல்லாம் முடிந்தது, ஆனால் ஆவியானவருக்கு அப்போ தான் பிகினிங். ஆவியானவருக்கு எது பிகினிங்? ஒருத்தர் இறங்கணுன்னு இன்னொருத்தர் என்ன செய்கிறாரு? நீங்கள், நான் ரசிக்கப்படுறதுக்கு முன்னாடி அதிகமாக இப்போ பார்த்ததில்லை, அப்போ பார்த்தது இந்த WWன்னு பார்ப்பேன். அதில் மல்யுத்தம் பண்ணிக்கிட்டே இருப்பான். திடீர்னு இவன் டயர்டாயிருவான். டயர்டானா இன்னொருத்தன் வெளியே இருந்தா ஆஹாமா, இவன் போன இவன் காலை பிடிச்சி அவன் எடுத்துருவான். நீங்களும் கொஞ்சம் இருக்கீங்க. எங்கள் பச்சாலன்னா WWன்னு பார்க்க முடியாது, எங்கள் கேபிளில் கிடையாது. என்றோ பார்த்த ஞாபகம். அவன் பிடிச்சி இவன் காலை பிடிச்சி இழுப்பான். இவன் சொல்ல என்னால் முடியலட்டே கையை கொடுறான். அவன் சொல்ல கையை நீட்டுமா. கடைசியில் காலை உதறிட்டு நொண்டி போய் என்ன செய்வான்? அவனை கையை வச்சோன்னா அவன் இவனை வெளுப்பான் பாருங்க. த்ரில்லாக இருக்கும். ஹல்லேலூயா. இது மாதிரி தான் ஆண்டவர் சொல்கிறாரு, எனக்கு எல்லாம் முடிஞ்சிச்சு, ஆனால் 1-2 நான் கையடிச்சிட்டேன். அதான் பரிசுத்த ஆவியானவர். ஹல்லேலூயா. அவர் நான் கலக்கிற மாதிரி உலகத்தை பயங்கரமாக என்னைய காட்டிலும் பயங்கரமாக கலக்குவார். நான் இஸ்ரேல் தேசத்தை தான் கலக்கியிருந்தேன், அவர் இறங்கிட்டான்னா உலகத்தையே கலக்கிடுவார். 5 கண்டை நான் 7 கண்டத்தையுமே கலக்கிடுவார். அவர் இறங்குறாரு, எனக்கு எல்லாம் முடிந்தது, நான் மேலே போகிறேன், நான் வார்த்தையின் ரூபத்தில் உங்கள்கிட்ட இருக்கேன், என் வார்த்தையை வச்சுக்கிட்டு அந்த ஆவியானவர் கலக்கு போகிறாரு. அப்போ எல்லாம் முடிந்ததுன்னு நினச்சிடாதீங்க. உங்கள் வாழ்க்கையில் சாபம் எல்லாம் முடிஞ்சிச்சு, ஆனால் ஒரு புதிய ஆரம்பத்தை கர்த்தர் வச்சுருக்காரு. எதை வச்சுருக்கிறாரு? எதை கர்த்தர் வச்சுருக்கிறாரு?
கிளான்ஸ். நான் திருப்பி ஒரு 10 நிமிஷம் உங்களுக்கு ரீகலெக்ட் பண்ணுறேன். இல்லை கொஞ்சம் கூர்ந்து கவனிங்க. எல்லாம் முடிந்தது என்று எதெல்லாம் நீங்கள் நினைக்கிறீங்களோ, சில நேரத்தில் சில பிள்ளைகளோட விட்டுருவோம் நம்ம. இந்த பிள்ளை படிக்காது, இவன் மாடு மேய்க்க தான் லாய்க்கு அப்படிம்பாங்க. கர்த்தர் தொட்டார் வச்சுங்களேன், அவனை வச்சுக்கிட்டு கர்த்தர் பெரிய காரியத்தை, ஒரு புதிய ஆரம்பத்தை எதிர்பார்த்துவாங்க. எதை எதிர்பார்த்துவாங்க? பழையவைகளை எல்லாம் ஒளிந்து போயின, புதியது ஆனது. அப்போ ஆண்டவர் ஒரு புதிய ஆரம்பம், பிகினிங் சொல்ல. யோவான் 16:7 வாசிச்சோம். சீசல்கிட்ட சொன்ன, நான் போன உடனே யார் இறங்கி வருவா? அவரும் அடுத்த நாள் இறங்கி வரல, அவருக்கு ஒரு 10 நாள் காத்திருக்க வேண்டியதாக இருக்குது. அதனால இவங்களுக்கு டவுட் ஆயிடுச்சு, நம்ம வாழ்க்கை எல்லாம் முடிஞ்சிச்சு, இனிமேல் நம்ம தப்பிக்க ஒரே வழி மீன் பிடிக்கிற வழி தான். நமக்கு தப்பிக்கிறதுக்கு ஒரே வழி என்ன வழி தப்பிக்கிறதுக்கு ஒரே வழி? குறைந்து கவனிக்கிறீங்களா? ஒரு 10 நிமிஷம் ரீகலெக்ட் பண்ணுறேன், நல்லா கவனிங்க. நம்ம தப்பிக்கிறதுக்கு ஒரே வழி என்னது? மீன் பிடிக்க. இந்த சூழ்நிலையில் எல்லாம் முடிந்தது, இனிமேல் இதுக்கு மேலே ஒன்றும் செய்ய முடியாதுங்கிற நிலைமையில் நீ இப்போ வருவீங்கன்னா, அந்த கழுகு சில நேரத்தில் பறக்க முடியாமல் மலை உச்சிக்கு போகும். கடைசியில் அந்த கழுகு சொல்லுமா, எல்லாம் முடிஞ்சிச்சு, இனிமேல் நான் சாக வேண்டியதுன்னு பட்னி கிடக்குமா. அது பட்னி கிடக்க அதோடைய சரீரம் சுருங்கி அதுக்கு பிறகு அதோடைய ரெக்கம் முளைக்குமா. பழைய ரெக்கையை காட்டிலும் 3 மடங்கு பெருசாக ரெக்கை முளைக்குமா. அதுக்கு பிறகு அடித்து பார்த்தா எவ்வளோ உயரம் பறக்குமா, அதுக்கு மேலே பறக்குமா. அந்த கழுகு அப்போ தான் நினைக்குமா, மூக்கு அழகை உடைச்சிருமா, அது நெகத்தை உடைச்சிருமா, எல்லாத்தையும் உடைச்சி செயலற்று இருக்கிற கழுகுக்கு அப்புறம் புது பலன் வந்தோடனே அதோடைய பவரை பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்கு. நீங்கள் கர்த்தர் உங்களோடு பேசியிருக்காரு, எல்லாம் முடிந்தது என்று நினைக்க ஒன்றைய பார்த்து கர்த்தர் சொல்கிறேன், இனிமேல தான் உனக்கு ஆரம்பம். சொல்லுங்க, இனிமேல தான் உன் பொருளாதாரத்தில் இனிமேல் தான் ஆரம்பம், உன் குடும்ப வாழ்க்கை இனிமேல் தான் ஆரம்பம், உன் ஊழியம் இனிமேல் தான் ஆரம்பம். உன்னை பார்த்து ஜனங்களை ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு நியூ பிகினிங்குள்ளே நீ வரப்போகிற. லைஃப் ஸ்டைல், உன் வாழ்க்கையே மாறப்போகுது தேவப்பிள்ளை. முதலாவது காரியம். அதுக்கு சில எக்ஸாம்பிள்ஸ் நிறைய நான் எடுத்தே முடியாது, அதனால் திருப்பி நான் சொல்ல முடியாது. இயேசு கிறிஸ்து எந்தெந்த இடத்துல அந்த லாசரு மரித்து போனான், சின்ன பிள்ளை மரித்து போனான், பாடையில் வாழவே மரித்து போனான், நோவா லோத்து குடும்பமே அழிஞ்சிச்சு, நோவா உள்ள அடிச்சாரு. இப்படி வேதத்தில் நிறைய பேருக்கு பார்க்குறான். அந்த நகோமின்னு நினச்சிருப்பா இதோட முடிஞ்சிச்சு, புருஷனும் இறந்துட்டான், என் 2 மகனும் இறந்துட்டான், இருக்கிறது 2 மருமக, என் வாழ்க்கையே முடிஞ்சிச்சு. நகோமி என்ன நினச்சிருப்பா? என் வாழ்க்கையே, புருஷனும் இறந்தாச்சு, 2 பிள்ளைகளும் இறந்தாச்சு, அது ஊருக்கு வெறுங்காயம் வந்து இன்னும் முன்னேறலை. திருப்பி அட்லீஸ்ட்டு நம்ம எருசலேம் போனோம்னா அங்கே சொந்த பந்தங்கள் இருக்குது, அது ஏதோ கொஞ்சம் வீட்டு வேலை பார்த்து பாத்திரத்தை கழுவி ஏதோ கூலி வேலை பார்த்தா ஏதோ உணவு ஆகாரம் கிடைக்கும், அங்கே ஏதோ வாழ்ந்துக்கிறாங்கிற எண்ணத்தில் தான் நகமி வாரா. நகமி பரம்பப்பட்டிருக்கு, என் தேசத்தில் ஆகாரம் சோத்துக்காக வாரா. ஆனால் ஆண்டவர் அவள் வம்சத்தில் தான் இயேசுவே பறக்க வைக்கிறாரு. புதிய பிகினிங். நீ நினச்சிட்ட எண்டு நினச்சிட்ட, உனக்கு சாப்டர் க்ளோஸ்ன்னு நினச்சிட்டு ஆண்டவர் சொல்கிறார், இனிமேல் தாண்டா உன் பேப்பரை எழுத போகிறேங்கிறாரு. தேவப்பிள்ளையே, முதலாவது புதிய ஆரம்பம்னு பார்த்தோம். 2வது புதிய சாயல், உயிர்த்தெழுதலுடைய சாயல். நமக்கு என்ன சாயல் வரணும்? உயிர்த்தெழுதல் சாயல். இயேசுவோட நீங்கள் நெருங்கி ஜீவித்தீங்கன்னா உயிர்த்தெழுதல் சாயல் வந்துடும் உங்களுக்கு. யாருடைய சாயல் வந்துடும்? சமயத்தில் ஒரு ஈவினிங் சர்வீஸ் நடத்தும் போது என் கையில் ஒரு பூச்சி ஒன்று கடிச்சிருச்சு. கடிச்சா சர்வீஸ் ஆரம்பிக்கணும், இரிட்டேஷன், அரிப்பு அதிகமாகிருச்சு. அதிகமான உடனே நான் என்ன செஞ்சேன், சரி தப்பிக்கிறதுக்கு வேறு வழியேன்னு சொல்லி மஞ்சள் இருக்குது பார்த்தீங்களா, மஞ்சள் பொடி, அந்த மஞ்சளை வந்து தேங்காய் எண்ணெயில் நல்லா குழப்பி கெட்டியாக பேஸ்ட் மாதிரி ஆக்கி இந்த கை முழுவதும் நல்லா தடவி விட்டோன்னே அந்த இரிட்டேஷன் நின்று போயிடுச்சு. நின்று போன வரை இப்படி சட்டை போடாமல் என்ன பண்ணிட்டேன், இப்படி சட்டை போட்டால் சட்டைக்குள்ளெல்லாம் மஞ்சள் ஆயிருமேன்னு சொல்லி இந்த சட்டையை பாதியை அப்படியே மடித்து விட்டுட்டு சர்ச்சை வந்து நடத்தினேன். அப்படி பிரசங்கம் பண்ணுற உற்சாகத்தில் பேசுனதில் என் வெள்ளைச்சட்டை முழுவதும் மஞ்சள் சட்டையில் ஆயிடுச்சு. என்ன ஆயிடுச்சு? மஞ்சள் சட்டையே ஆயிடுச்சு. சரி, மஞ்சள் சட்டை ஆன பிறகு பிரதர் நம்ம இன்பவாள் தான் சொல்லுவா, பாஸ்டர் உங்கள் சட்டையெல்லாம் மஞ்சள் ஆயிடுச்சு பாஸ்டர்னாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு வெளியே பார்த்தா செல்வராஜ் பிரதர் சட்டையெல்லாம் மஞ்சள் ஆயிடுச்சு. நான் கேட்டேன், என் சட்டை தானே மஞ்சளாக இருக்கும், ஏன் உங்கள் சட்டை மஞ்சளாச்சுன்னு கேட்டேன். அப்படி சொன்ன ஃபஸ்ட்டு உங்கள்கிட்ட ஜெபம் பண்ண வந்தேன், நீங்கள் ஜெபம் பண்ணீங்க, அதில் உங்கள் மேலே இருக்க மஞ்சள் ஏன் மேலே ஒட்டிடுச்சு. நான் நினச்சேன் அன்றைக்கி யார் ஜெபம் பண்ண வந்தாங்களோ அவங்களாம் மஞ்சள் கலராக மாறிட்டாங்க. மஞ்சள் முகமே வருக. அப்போ தான் ஆண்டவர் சொன்னார், உன் மேலே இருக்கிற மஞ்சள் உனக்கு தெரியாமையே உன் சட்டையை பிடிச்சி உன் சபைக்கு வர்றவனெல்லாம் ஒட்டிச்சுன்னா உன் மேலே கர்த்தர் மேலே இருக்கிற அபிஷேகம் யாரெல்லாம் பக்கத்தில் வராங்களோ அவங்க மேலே ஒட்டும். இதான் சாயல். ஹல்லேலூயா.
நீ எதனோடு நேரத்தை செலவழிக்கிறாயோ அதனுடைய சாயல் உனக்குள்ளே காணப்படும். அதான் பைபிளில் போட்டிருக்கு, கோவக்காரனோட சேர்ந்துடாத, பெருந்தினிக்காரனோட சேர்ந்துடாத, அவன் சாயல் உன் மேலே இறங்கிறான், அவன் சாயல் உன் மேலே இறங்கிறான். அப்போதான் ஆண்டவர் பேசினார், ஒரு மஞ்சளை இவ்வளோ வேகமாக வேலை செய்யுதுன்னா என் பக்கத்தில் வரவன்ட்டு ஏன் அப்போ எதை வச்சியா நீங்கள் நான் கிறிஸ்தவன் பேரை வச்சு கிடையாது, கையில் தூக்குற பைபிளை வச்சுட்டு கிடையாது, நம்ம போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸை வச்சு கிடையாது, நம்ம போட்டிருக்கிற ஆடை அலங்காரத்தை வச்சு கிடையாது. கர்த்தருடைய சாயலை ஜனங்கள் உங்களிடத்தில் எதிர்பார்க்குறாங்க. ரெண்டாவதாக கர்த்தர் தம்முடைய சாயல், பேதுருக்கு அந்த பேச்சு கர்த்தரோடு இருந்தவன் என்ற சாயலை வெளிப்படுத்துகிறது. ரெண்டாவதாக ஆண்டவர் ஒரு புதிய சாயலை நமக்கு தர. என்ன சாயலை தரார்? அதுக்கு நல்ல எக்ஸாம்பிள் திருப்பி திருப்பி சொல்கிறேன், யோபு தான் அதுக்கு சூப்பர் எக்ஸாம்பிள். இவ்வளோ நேரம் ஒரு வார்த்தை கூட கர்த்தரை குறித்து குறை சொல்லலை. அது கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். அது ராங்கான ஸ்டேட்மெண்ட்னு பாதி பேர் சொல்கிறாங்க. நான் அதையும் ஒத்துக்கிறேன். சரி, இந்த கோஷ்டியும் ஒத்துக்கிறேன், அந்த கோஷ்டியும் ஒத்துக்கிறேன். ஒரு கோஷ்டி சொல்லுது கர்த்தர் கொடுத்து எப்படிங்க கர்த்தர் எடுப்பாருங்குது, ஒரு கோஷ்டி சொல்லுது கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் தான் எடுத்தாருங்க. நான் ரெண்டையுமே அக்செப்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கு அடுத்து ஒரு வார்த்தை சொன்னார் பார்த்தீங்களா, கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அதை எடுத்து வாசிப்போம். அந்த ஒரு வார்த்தையை மட்டும் வாசித்து முடிச்சிருவோமா? யோபின் புஸ்தகம் 1ஆவது அதிகாரம் 22வது வசனம். யோபின் புஸ்தகம் 1ஆவது அதிகாரம் 22. அந்த சாயலில் இருந்தால் தாங்க, அது என்ன சொல்கிறாங்கன்னா, நீ ஆவியானவருக்குள்ளே வந்துட்டேன்னா உனக்குள்ளே ஒரு கூல்னஸ் இருக்கணுங்கிறாங்க. கூலாக இருக்க சில ஆஃபீஸரை பார்க்கும்போது சொல்லலாம், இப்போ ரொம்ப சூடாக இருக்காருங்க, பார்க்க போகாதீங்க. நல்லா கவனிங்க, நான் முடிக்கிறேன். சூடாக இருக்காரு, இப்போ என்ன செய்யாதீங்க. யார்ட்டாச்சும் ஒரு ரெக்கமெண்டேஷனுக்கு போகிறீங்க, அவர் எப்படி இருப்பார்? சூடாக இருக்காருங்க, போகாதீங்க, டென்ஷனாக இருக்காருமாங்க. ஆனால் கூலாக இருந்தால் என்ன செய்யுங்க, நம்ம கூலாக இருக்காருங்க, ஃபைலை நீட்டுங்க, போகிறதானா கையெழுத்து போடுவார். நான் சொல்ல வாழ்க்கை முழுவதும் நீங்கள் கூலாக இருங்க, மக்கள் உங்கள்கிட்ட பக்கத்தில் வந்துக்கிட்டே இருப்பாங்க. இப்போ யோபுனுடைய இந்த கூல்னஸை பார்க்க போகிறோம். ஒரே இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு இன்றைக்கி போராட்டம் நடக்குது. என்ன ஸ்டேட்மெண்ட்டு? கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். நோ, எஸ், நான் ரெண்டையுமே அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஏன் அக்செப்ட் பண்ணிக்கிறீங்க கேட்டிங்கன்னா தனியாக சொல்கிறேன். ஏன்னா இருக்கிற 5 நிமிஷத்தில் உங்களுக்கு விளக்கம் கொண்டு தனியாக கேளுங்க, எப்படி ரெண்டையும் அக்செப்ட் பண்ணிக்கிறேங்க அர்த்தம் உங்களுக்கு சொல்கிறேன். ஆனால் 3வது ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்கிறார் பார்த்தீங்களா, கர்த்தருடைய நாமத்துக்கு இதாங்க புதிய சாயல். இது யாருனால வந்தாச்சுன்னே அவர்னால ஒன்றும் தெரியாது. நல்லா கவனிங்க, இது சாத்தானுடைய கிரியை அல்ல, கர்த்தருடைய கிரியைன்னு அவர் நினைச்சிருக்காரு. காரணம், அவர் கொடுத்த ஸ்டேட்மெண்ட் அப்படி தான் இருக்கு. எடுத்தது கர்த்தர் என்று ஸ்டேட்மெண்ட் நினைச்சிட்டு இருக்காரு. ஆனாலும் தேவனுடைய பிள்ளையே, இப்போ கர்த்தர் உங்களுக்கு புதிய சாயலை கொடுக்குறாரு. என்ன கொடுக்குறாரு? புதிய சாயல். முதலாவது புதிய ஆரம்பம். முதலாவது என்னது? இந்த ஈஸ்டர் நாளில் நீங்கள் ஞாபகம் வச்சு, உங்களுக்கு என்ன ஆரம்பம்? நியூ பிகினிங். பழையவைகளை எல்லாம் ஒளிஞ்சு போச்சு. உங்களுக்கு என்ன கர்த்தர் கொடுக்குறாரு? நல்லா கவனிங்க, என்ன கொடுக்குறாரு கர்த்தர்? பிரசங்கமும் நியூ பிகினிங்கால இருக்குப்ப. நியூ கமர்ஸ் வர நியூ மெசேஜாக திருப்பி கொடுக்குறீங்களே. உங்களுக்கு கொஞ்சம் இன்னைக்கு அது உங்களுக்கு நீ அப்படியே இன்சர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த உயிர் தெழுதல் நாளிலே முதலாவதாக ஆண்டவர் உனக்கு புதிய அக்கௌண்ட்டை ஆரம்பிக்கிறாரு. ஹல்லேலூயா. புதிய அக்கௌண்ட்டை ஆரம்பிக்கிறாரு. உன் பேங்கில் இருக்க நான் நினச்சேன் சில நேரத்தில், தன்னை பேங்கில் அக்கௌண்ட் வச்சு என்ன செய்ய, உள்ள பணம் இல்லையே, அதுக்கு பேசாமல் ஒரு அக்கௌண்ட்டாக மாற்றிடலாம். ஆண்டவர் சொன்னார், வச்சிருந்தார். ஒரு ஸ்டேஜ் வந்துச்சு, எல்லா அக்கௌண்ட்டும் நிறைஞ்சிருச்சு. ஹல்லேலூயா. இப்போ ஒரே அக்கௌண்ட்டில் போட்டால் ஒரு ஸ்டேஜில் இப்போ நினச்சிடாதீங்க, உன் பாத்திரம் நிரம்பி வழியும். ஹல்லேலூயா. ஒரு நியூ பிகினிங் உனக்கு என்ன தரப்போறாரு? ஒரு நியூ பிகினிங் தரப்போறாரு. யோபு அந்த சூழ்நிலையில் பார்க்குறோங்க. அந்த யோபு அந்த சூழ்நிலையில் அவனுக்கு ஒரு புதிய பிகினிங் தருவார் என்ற நம்பிக்கையில். எதனால் ஏற்பட்டுச்சுன்னா கூட அவருக்கு தெரியல. கர்த்தர் தான் எடுத்தார்னு நினச்சிருக்கேன். சாத்தான் எவ்வளோ ட்ரிக்ஸ் உள்ளவனா இருந்திருந்தா இந்த தோல்விக்குன்னா காரணம் கர்த்தர்னு சொல்லிட்டு போயிருக்கான். என்ன சொல்லிட்டு போயிருக்கான்? அப்படிங்கிறீங்களா இல்லையா? என்ன சொல்லிட்டு போயிருக்கான் யோபுட்ட? இவ்வளோ நடந்ததுக்கு காரணம் யார் தெரியுமா? கர்த்தர்ன்ட்டு போயிட்டான். அதனால தான் சொல்லலாம் கர்த்தர் எடுத்தாருங்கிறான். ஆனாலும் அவன் சொல்கிறான், கர்த்தருடைய நாமத்துக்கு சோதரம். ஒரு நியூ பிகினிங். புதியதை பழசா பார்க்காதீங்க. ஒரு நியூ பிகினிங் சாப்டரை கற்று உங்களுக்கு ஆரம்பிக்கிறேன். அடுத்து பார்த்தோம் நியூ சாயல். என்ன ஆக போகுது? உன்னுடைய ஸ்பிரிச்சுவல் ஸ்டைல். என்ன ஸ்டைல்? லைஃப் ஸ்டைல்னு சொல்ல மாட்டேன். என்ன ஸ்டைலு? உன்னுடைய ஸ்பிரிச்சுவல் ஸ்டைலை அநேகர் பார்க்க போகிறாங்க. அதாவது அன்றைக்கி சொன்ன பார்த்தீங்களா, காதை வெட்டின அதே பேதுரு ஜனங்களை பார்த்து சொல்கிறான், நீங்கள் அறியாமைனாலே செய்தீர்கள் என்று நான் நினைக்கிறேன். உன் வாழ்க்கையில் சாயலை மாறப்போகுது. என்னை கண்டவன் பிதாவை கண்டான்னு சொல்கிறானே, அது மாதிரி உங்களை பார்க்குறவங்க இயேசுவை பார்க்க போகிறாங்க. உங்களுக்குள்ளே யாரை பார்க்க போகிறாங்க? உன் சாயல், உன் பேச்செல்லாம் நீங்கள் கொஞ்சம் பாசிட்டிவாக பேச போகிறீங்க. என்னவா பேச போகிறீங்க? நம்ம வாயில் வர்றதெல்லாம் என்ன வார்த்தை? இது நடக்காது, இது செய்யாது, வானத்தின் மதகை திறந்தாலும் இது நடக்குமோ. உன் சாயல் என்பது உன் வார்த்தையிலையும் உன் செயலிலையும் காட்டி விடுது. இப்படி உன் சாயலை கர்த்தர் மாற்ற போகிறாரு. கிறிஸ்துவின் சாயல் உங்களில் வரப்போகுது.
இன்னைக்கு ஒரு நடிகனை பார்த்தா ஒருத்தன் பார்த்தா இவ்வளோ தூரத்துக்கு முடி வச்சிருந்தான், என்ன கேட்டேன் ரஜினி இவ்வளோ வச்சிருக்காருண்ணா, அப்படி நான் என்ன கேட்டேன் இது ரஜினி ஸ்டைல் நடப்பான் என்னடான்னு. நான் இப்போ பார்த்தாலும் ரஜினியை தியானம் பண்ணி கிடச்சி நான் ரஜினியாக மாறிட்டேன், நான் ஒரு குட்டி ரஜினிங்கிறான். யாரையோ பார்த்து யாரோ சாயல் வந்துட்டு இருக்கு. நான் சொல்லி நீ கிறிஸ்துவை பார்த்தீங்கன்னா கிறிஸ்துவின் சாயல் உங்களுக்குள்ளே வரும். ஹல்லேலூயா. அப்போ அவன் ரஜினியாக மாறுறதுக்கு வெறும் ரஜினி படமாக பார்த்துக்கிட்டு இருந்தான், ரஜினியாக மாறிட்டான். நீங்கள் இயேசுவையே பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா யாராக மாறிடுவீங்க? இயேசுவின் சாயல் உடையவராய் மாறிடுவீங்க. இயேசுவின் சாயல் உடையவராய் மாறிட்டா உங்கள் பேச்செல்லாம் மாறிடும். பேச்சென்னா என்னவாயிரும்? நம்ம பேச்செல்லாம் என்னவாயிரும்? திங்கட்கிழமையிலேருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் நீங்கள் வீட்டில் பேசுகிறதெல்லாம் சிசிடிவி கேமரா மாதிரி ஒரு ரெக்கார்டிங் போட்டு ஞாயிற்றுக்கிழமை உள்ள நுழையும் போது 10 நிமிஷம் இவர்கள் பேசினதை கேட்பார்கள் அப்படின்னு ஆன் பண்ணி விட்டா சபை கலக்கலன்னு இருக்கும். வெளிப்பாடு சொல்கிறேன். சபை எப்படி இருக்க? அந்த டான்ஸ் ஆடுறவ, கரகாட்டம் ஆடுறவ காலில் ஒரு கொலுசு போட்டு வருவா பார்த்தீங்களா, சல்லுன்னு ஜல்லிக்கட்டு காலத்தில் கட்டின மாதிரி பார்த்துருக்கீங்களா? ஹல்லேலூயா. நம்ம கொலுசு இல்லை, அந்த கொலுசு பார்த்துருக்கீங்களா? இவ்வளோ தடியாக இருக்கு, நாட்டியக்காரியை ஓட்டுருவாங்க. ஆனால் ஞாயிற்றுக்கிழமையை பார்த்தா இந்த பூனையும் பால் குடிக்கலாம். ஏன் சொல்றதுல என்ன, ஒன் சைடு நடந்தா சந்தோஷப்படுவோம், 2 சைடு அப்படித்தான். தேவ பிள்ளைய கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். கொஞ்சம் கொஞ்சமாக அவர் சாயலில் வருவதுக்கு என்ன செய்வோம்? நான் வேணும்னே செல்வராஜ் அவருடைய சட்டையில் மஞ்சளை தேய்க்கல, அவர் என்கிட்ட நெருங்கி வந்ததுனால தேய்க்கப்பட்டு விட்டார். ஹல்லேலூயா. மற்றவங்க சட்டையில் ஏன் பண்ணலைன்னா அன்றைக்கி அவங்க யாரும் என்கிட்ட நெருங்கி வரலை. நீ இயேசுவோடு நெருங்கி வர வர இயேசுவின் சாயல் வந்துவிடும். 3வது ஒரு காரியத்தை பார்த்தோம், சொல்லுங்க. உயிர் தழுதலின் வல்லமா. 3வது என்ன? உயிர் தழுதல் வல்லமா. சொல்றதுக்கே வல்லமை இல்லையா? நாங்க பேசினா உயிரோடு இருக்கிறவனே எழுப்ப முடியாது, தூங்குறவனே எழுப்ப முடியாது, செத்து போனவனே எப்படியா எழுப்ப போறோம்? ஒரு இடத்துல ஒரு பிசாசு துரத்த போயிருந்தேன், பிசாசு போகல, போயிடுச்சு. அர்த்தம் கேட்டு எதை வச்சாயா போச்சுன்னு, நீ போட்டு சத்தத்தில் போயிடுச்சு. நமக்கு அது சொல்றதுக்கே ஜீவன் இல்லை, எது சொல்றதுக்கு முடிமையா? இட்லி பொங்கலும் காத்துக்கிட்டு இருக்கு, நீ பாட்டு எழுதுகிட்டு இருக்கே. நான் 9 மணிக்கே சாப்பிட வேண்டிய ஆள் இன்னைக்கு சாப்பாடு கொண்டு வரல. ஐயோ ஆண்டவா சோத்திரம். சரி முடிச்சிடும், நேரம் ஆயிடுச்சு. சரி நீங்கள் வந்தது புரிஞ்சா? எல்லாருக்கும் புரிஞ்சா? பழைய எல்லாம் முடிந்தது, ஆராதனை முடிந்தது, எல்லாம் முடிந்தது. புதிய ஆரம்பம், புதிய சாயல், புதிய வல்லமை. என்ன வல்லமை? புதிய வல்லமை. இது 3 கர்த்தர் நமக்கு என்ன செய்கிறாரு? கொடுக்குற. எனவே இந்த ஈஸ்டர் 2 மிக முக்கியமான ஒரு நாள். பழைய ஏற்பாட்டில் அநேக அற்புத அடையாளங்கள் நடந்தாலும் புதிய ஏற்பாட்டில் அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமைக்கு பக்கத்தில் வர முடியாது. ஒரு எலியாவும் ஒரு எலிசாவும் ஒரு மோசையும் பாதாளத்தில் போய் பிசாசிட்டு தேவன் கொடுத்த அதிகாரத்தை பிடுங்க முடியாது. அவங்க அற்புதம் அடையாளம் பண்ணதுன்னா ஒரு சாம்பிள். அது உயிர்த்தெழுதலின் வல்லமையினால் நடக்கலை, அது தேவனுடைய அபிஷேகத்தினால் நடந்தது. ஆனால் உயிர்த்தெழுதல் வல்லமையில தான் ஆண்டவர் மரணத்துக்குரிய சாவியும் பாதாளத்துக்குரிய சாவியும் பிடுங்கி அதிகாரத்தை நம் கையில் கொடுத்து விட்டு போய்விட்டார். நாள் ஒன்று வர போகிறது, அன்னைக்கு சாத்தானையும் பிசாசையும் கர்த்தர் பாதாளத்தில் அடைக்க போகிறார். ஹல்லேலூயா. அப்படியே கண்களையும் மூடி அப்படியே எழுந்திருந்து ஒரு நிமிஷம் ஜெபம் பண்ணுவோமா? அப்படியே கண்களையும் மூடி எழுந்திருந்து. கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். கர்த்தர் நல்ல